நம்ம அன்னைக்கு சொன்ன பிரகாரம் ஈமானுடைய கிளைகள்ல அல்லாஹ்வை நம்புறது ஒண்ணு, வானவர்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, இறுதி நாளை நம்புவதில் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். இறுதி நாளில் மரணத்துக்கு பிறகு எழுப்புறதையும் அதுக்குள்ள நுழைச்சிட்டோம். இறுதி நாள் என்ற ஒண்ணுக்குள்ளேயே சொர்க்கம் நரகம் அந்த எல்லாத்தையுமே எடுத்து பேசியாச்சு. கடைசியா நம்ம நம்ப வேண்டியது விதி. விதியை நம்புகிறோம். விதியை நம்புவது எப்படி நம்பனே? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. விதியை நம்ப வேண்டும். அதுல நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்விடம் இருந்து தான் வருகிறது என்பதை நம்ம நம்ப வேண்டும். இதுல உறுதியாக நம்ம நம்பணும். விதி விஷயத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லாத வகையில, ஈமான்ல ஒரு ஆட்டம் காணாத வகையில நம்ம விதியை நம்பணும். விதின்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்கிறது என்பதுல சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்ம நம்ப வேண்டும். இதுல ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். இந்த விதி சம்பந்தமா வரும் பொழுது ஹதீஸ்கள் நிறைய வருது. நல்லவனா கெட்டவனாங்கிறதெல்லாம் இறைவன் தீர்மானிச்சிடறான், விதியை யாராலும் முந்த முடியாது, விதியின்படி தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்று நடக்காது என்றெல்லாம் ஹதீஸ்கள் வருகிறது. ஒரு கூட்டம் குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் வேண்டியதில்லைன்னு சொல்லக்கூடிய கூட்டம் விதியை மறுக்குது. விதியை என்ன செய்யறாங்க? அதான் விதிலாம் கிடையாது, விதிலாம் கிடையாது, அவன் முயற்சி அவன் உழைச்சி செய்யறது தான் காரியங்கள்லாம் இருக்கே தவிர விதிலாம் ஒன்று கிடையாது என்று அவர்கள் பெரிய மேதா விலாசம் அறிவாளிகளை நினைத்து கொண்டு சொல்வார்கள். ஆனால் அதனால ஹதீஸுக்கே போக வேணாம், குர்ஆன்லேயே விதியை பற்றி இருக்குதாங்கிறத போவோம். என்னடா ஹதீஸில் இருக்கிற விதியை தான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களே. அதனால குர்ஆனை ஒழுங்கு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள்ல விதியின்படிதான் எல்லாம் இயங்குகிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்கிறான். அதே நேரத்தில் விதியின்படி நடக்கலை என்ற கருத்தையும் கூட பல இடங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். விதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன முடிவுக்கு வர்றதுன்னு பார்ப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 3வது சூராவில் ஆல இம்ரான்ல 176வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யுரீதுல்லாஹு அல்லா யஜ்அல லஹும் ஹல்லன் ஃபில் ஆகிரா. ஒரு கூட்டத்தாரை பற்றி குஃப்ருக்கு சென்று விட்டார்களே, நிராகரிப்புக்கு, அந்த காஃபிர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், மறுமையில் இவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியத்தையும் ஏற்படுத்த கூடாது என்று அல்லாஹ் நினைக்கிறான். ஏன் இவன் குஃப்ருக்கு போயிட்டாங்க என்று கேட்டா, எதனால குஃப்ருக்கு போயிட்டாங்களாம்? இவங்களுக்கு மறுமையில ஒன்னும் கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் முடிவெடுத்துட்டான், அதனாலதான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி 376ல சொல்றான். அப்ப இவங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஆகுது. குஃப்ருக்கு போனான அவனா போகல, இவனுக்கு சொர்க்கம் கொடுக்கிறது இல்லைன்னு நல்லா முடிவு பண்ணிவிட்டான், அதனால குஃப்ருக்கு போனான அர்த்தம். அந்த குஃப்ருக்கு போன முடிவை மனிதன் அவனாத்தான் எடுக்கிறானே தவிர அல்லாஹ் என்ன செய்யல, அந்த முடிவை அல்லாஹ் தான் எடுக்கிறானே தவிர மனிதனுக்கு சுதந்திரம் இல்லைங்கிற மாதிரி வருது. அல்லாஹ் ஏற்கனவே சொர்க்கம் கொடுக்குறன்னு தீர்மானம் பண்ணிவிட்டு இப்ப அவனை காஃபிராக்கி வச்சுட்டான். இந்த கருத்தை குர்ஆன் 3:176 சொல்லுது. இதே கருத்தை 5:41 சொல்லுது, அதாவது உலாயிகல்லதீன லம் யுரிதுல்லாஹு ஐயு தஹ்ஹிர குலூபஹும். அல்லாஹ் அவர்கள் இதயங்களை தூய்மைப்படுத்த நாடவில்லை. இதயத்தை தூய்மைப்படுத்துறது அவமப்படுத்திக்கிற வேண்டியதானே? அப்படி அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் இதயங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடவில்லை, அதனால இப்படி இருக்கிற. அப்ப அல்லாஹ் நாடுனா தான் தூய்மை ஆகுமே தவிர நீனா தூய்மை ஆகிக்கிற முடியாதுங்கிற கருத்து வருதா? இவர்கள் இதயத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்த நாடவில்லை அப்படின்னு சொல்லி 5:41 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:125 சொல்லி காட்டுகிறான், ஃபமை யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, யாருக்கு நேர்வழி காட்ட அவன் நாடிவிட்டானோ அவனுடைய இதயத்தை யஷ்ரஹு சதரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதற்கு அவனுடைய இதயத்தை விரிவடைய செய்கிறான். ஒமை யுரிதான் யுலில்லஹு, யாரை வழிகெடுக்க நாடிவிட்டானோ எஜால் சதரஹு லையக்கன், அவனுடைய இதயத்தை ரொம்ப சுருங்கியதாக ஆக்கி விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த மாதிரி சுருங்கிறதா? கன்னமா யஸ்ஸஅது பிஸ்ஸமா, வானத்தில் மேலேறி செல்பவனுடைய இதயம் சுருங்குமே அந்த மாதிரி சுருங்கி விடுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் யாருக்கு நேர்வழி காட்ட நாடுறானோ அவனுக்கு இதயத்தை விசாலமைக்க விடுறான். நம்ம முடிவு எடுக்கிறது இல்லையா, யாரை வழிகெடுக்க அவன் நாடி விடுறானோ அவன் மூடி வச்சு விடுறான். நம்ம இதயத்தை சில பேருக்கு திறந்து வச்சிருக்கிறான், சில பேருக்கு மூடி வச்சிருக்கிறான். நீங்களா துறக்கைகளா நீங்களா மூட, அந்த கருத்து வருதா? இதுக்கு மாற்றமான கருத்து வருது. இணைத்து நம்ம ஒரு முடிவுக்கு அப்புறம் வருவோம், அது ஒரு விஷயம். இந்த வசனத்தில் என்ன தெரியுதுன்னு கேட்டா, அல்லாஹ் நம்ம இதயங்களை, சில பேர் இதயங்களை திறந்து வச்சிருக்கான், சில பேர் இதயங்களை மூடி வச்சிருக்கான். நானா மூடின இதை திறக்கவும் இயலாது, திறந்த இதயத்தை மூடவும் இயலாது என்ற கருத்தை அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 9:55 சொல்லி காட்டுகிறான்,
இன்னமா யுரீதுல்லாஹு லியுஅஸிபஹும் பிஹா ஃபித்துன்யா ஃபில் ஹயாத்தி துன்யா வ தஸ்ஹுக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன். அவர்களை துன்யாவுடைய வாழ்க்கையில தண்டிப்பதற்கும் காபிர்களாக இருக்கும் பொழுதே அவர்களுடைய உயிர்கள் பிரிவதற்கும் தான் அல்லாஹ் நாடுகிறான். காபிரா இருக்கும்போது நீ சாவணும்டா என்று அல்லாஹ் நாடுறானா. அப்ப அல்லாஹ் நாடினதுனால தான் அந்த ஃபிரௌன் அபூஜஹல் என்னவா இருக்கிறான், காபிரா இருக்கான்னு விளங்குது அந்த வசனத்தின்படி 9:55. இது ஹதீஸ்லாம் விதியை பத்தி வருதுன்னு சொல்றாங்க, அதுக்காக சொல்றேன். ஹதீஸ்ல தான் விதியை பத்தி இருக்குது, குர்ஆன்ல இல்லைன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் தான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 11:34 சொல்றான், வலா யன்ஃபவுக்கும் நுஸ்ஹி இன் அரத்து அன் அன்ஸஹலக்கும். உங்களுக்கு நான் அறிவுரை கூற விரும்பினேனையானால் என் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது. எப்ப பயன் தராது? இன்கான் அல்லாஹு யுரீது அன் யுகுவியக்கும். உங்களை வழிகெடுக்க அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னார். உங்களை வழிகெடுக்க அவன் நாடிட்டான்னு சொன்னா நான் சொல்ற அறிவுரை எப்படி உனக்கு ஏறும்? அப்ப அறிவுரை நான் சொல்ற அறிவுரை உனக்கு ஏறதா இருந்தா உன் கையில இல்ல, அவன் முடிவு செய்யறான். வழிகெடுக்க நாடிட்டான்னா அறிவுரை ஏறாது, வழிகெடுக்க நாடலன்னா அறிவுரை ஏறும். அப்ப யாருக்கு ஏறும் யாருக்கு ஏறாது என்பதை அவன் தீர்மானிக்கிறான். அல்லாஹ் வழிகெடுக்க நாடி இருக்கும் பொழுது என் அறிவுரை உங்களுக்கு பயன் தராது என்று ஒரு நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 11:34 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் 4:49 எடுத்துக்கிறங்க. அலம் தர இலல்லதீன யுஸக்கு அன்ஃபுஸஹும். தங்களை தூய்மையானவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை பார்க்கவில்லையா? பலில்லாஹு யுஸக்கி மயஷா. அல்லாஹ் தான் நாடியவர்களை தூய்மையாக்குகிறான். அவன் தான் நாடியால தூய்மையாக்குவான், நீனா ஆக்கிக்கிற இயலாது. அவன் யாரை நாடுறானோ தூய்மை ஆக்கிடுவான், யாரை நாடலையோ தூய்மை இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 4:49 சொல்லி எல்லாம் என் இஷ்டப்படி தான் நடக்குதுங்கிறான். ஒருத்தன் நல்லவனா இருக்கிறதும் சரி, ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறதும் சரி, நான் தான் செய்கிறேன் நீ செய்யல அப்படிங்கிறான். அப்புறம் நரகத்தை கொடுக்குறான்னு கேட்கக்கூடாது, அந்த செய்தி நான் வரல இன்னும். இப்படி இந்த கருத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:39 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன கஸபு பி ஆயாத்தினா. நமது வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ சும்முன் புக்குமுன். அவர்கள் செவிடர்கள் ஊமையர்கள், ஃபில் துலுமாத்தி இருள்களில் இருக்கிறார்கள். மை யஷஇல்லாஹு யுலில்ஹு. அல்லாஹ் யாருக்கு யாரை நாடுகிறான் அவனை வழிகெடுக்கிறான். ஒமை யஷா யஜால்ஹு அலா சிராத்தி முஸ்தகீம். யாரை நாடுகிறானோ அவரை நேரான வழியிலே நடத்த செல்கிறான். அப்ப யாரை நாடுறானோ அவன் வழிகெட்டு நான் தான் வழிகெடுக்கிறான், யாரை நாடுறானோ அவன் நேர் வழிக்கு நான் தான் கொண்டு போறேன், நீ செய்யலன்னு சொல்லி மனுஷனுக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் 6:39 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:253 சொல்றான், உலவுஷா அல்லாஹு மக்தத்தலு. அல்லாஹ் நினைத்திருந்தான் என்று சொன்னால் இவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். ஒரு சண்டை அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டு நான் தாங்கிறான். அல்லாஹ் நினைத்திருந்தால் நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒரே குரூப்பா இருப்பேன், அப்படி பேரு நான் தான் அப்படி ஆக்கி வச்சிருக்கேங்கிறான் அல்லாஹ். அப்ப 2:253 இந்த கதையை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 5:48 சொல்றான், ஒளி குல்லிஞ்சால்னா மின்கும் சிராத்தம் மின்ஹாஜா. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையையும் ஒரு மார்க்கத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். உலவுஷா அல்லாஹு. அல்லாஹ் நினைத்திருந்தால் லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா. உங்களை ஒரு உம்மத்தை ஆக்கியிருப்பான். அல்லாஹ் தான் உங்களை ஒரு உம்மத்தை ஆக்கலங்கிறான். நம்மளை ஒரே அவ்வளவு பேரையும் சேர்ந்து உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களையும் அல்லாஹ் நினைச்சிருந்தா என்ன ஆக்கியிருப்பானா? ஒரு உம்மத்தை அவங்களை ஆக்கியிருப்பான். அல்லாஹ் நினைக்கல. அப்ப அல்லாஹ் நினைக்காதனால தான் நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, பிரிஞ்சு போய். உங்களுக்குள்ள 72 வேற வேற மதங்கள் சொல்லி ஆயிரக்கணக்கான பிரிவுகளா அந்த சமுதாயம் இருப்பதற்கு இந்த மக்களா செய்து கொண்ட முடிவு காரணம் அல்ல, அவன் நாடாது காரணம். அவன் இப்படிதான் நீங்க இருக்குன்னு நாடிவிட்டான். அல்லாஹ் நாடி இருப்பானேயானால் உங்களை ஒரு உம்மத்தாக ஆக்கியிருப்பான் என்று அல்லாஹ் 5:48 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:35 சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த காபிர்களை பற்றி சொல்றான், வலவ் ஷா அல்லாஹு லஜமஅஹும் அலல் ஹுதா. அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் அத்தனை பேரையும் நேர்வழியிலே ஒன்று திரட்டி இருப்பான். எல்லாத்தையும் நேர்வழியில் ஒன்றா சேர்த்திருப்பான். அல்லாஹ் நினைக்கல, அவங்க சேரல. அவங்க ஆசைப்பட்டால் நடக்காத அர்த்தம் தான். அவங்க ஆசைப்பட்டாலும் நான் நினைக்கலையே, நான் நினைச்சிருந்தா நேர்வழி கொண்டு வந்திருப்பேன், நான் நினைக்கல அதனால நேர்வழிக்கு வரல அப்படிங்கிற கருத்து அதுலயும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:107 இணை வைத்த மக்களை பற்றி சொல்லும் பொழுது, உலவுஷா அல்லாஹு மா அஷ்ரகு. அல்லாஹ் நினைத்திருந்தால் இவர்கள் இணை வைத்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் நினைச்சிருந்தா இணை வச்சிருக்க மாட்டார்கள். இவனாவ இணை வச்சான், நான் நினைச்சேன் நீ இணை வச்ச போப்பாங்கிறான். நான் தான் நினைச்சேன் அதனால நீ இணை வச்ச அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:112 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதாவது மனிதர்கள்ல உள்ள ஜின்கள்ல உள்ள ஷைத்தான்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், வலவ் ஷா ரப்புக மா ஃபஅலூஹு. அல்லாஹ் நினைத்திருந்தால்
இதை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள், நான் சொல்லித்தான் செய்கிறாங்க, நான் தான் நடத்துறேன் அப்படின்னு அதையும் அல்லாஹ் சொல்றான் 612. அதே மாதிரி 637லையும் இப்படி சொல்றான். குழந்தைகளை கொல்றாங்க பாருங்க உயிரோட, அந்த காலத்து பழக்கமா இருந்துச்சு. அதை சொல்லும் போது சொல்றான், உலவு ஷா அல்லாஹு மா ஃபாலுஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. உசுரோட பிள்ளைய கொள்றான், அவனா கொள்றான், நான் நினைச்சவன் கொள்றாங்கிறான். உலவு ஷா அல்லாஹு மா ஃபாலுஹு, அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று 637 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலவு ஷா 10:99 பொதுவாக சொல்கிறான், உலவு ஷா ரப்புக லஆமன மன் ஃபில் அர்லி குல்லுஹும் ஜமீஆ, அல்லாஹ் நினைத்திருந்தால் இந்த பூமியிலே உள்ள அத்தனை பேரும் ஈமான் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் நினைச்சிருந்த பெரிய விஷயம் கிடையாது, அத்தனை பேரும் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆயிருப்பார்கள் என்று 10:99 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 11:118 சொல்றான், உலவு ஷா ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நினைத்திருந்தான் என்று சொன்னால் மனித குலம் முழுவதையும் ஒரு சமுதாயமாக அவன் ஆக்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். 16:19 சொல்றான், உலவு ஷா லஹதாக்கும் அஜ்மஈன், அல்லாஹ் நினைத்திருந்தால் உங்களை அத்தனை பேருக்கும் அவன் நேர்வழியில் காட்டியிருப்பான். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன விளங்குது, நம்ம எண்ணத்தை தான் நீங்க முட்டி தொழுதாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி அவன் நினைச்சிருக்கான், அதன்படிதான் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பான். வழங்குதா? சரி, இன்னும் வருது. இந்த கருத்து படவா நிறைய வசனங்கள் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்க. ஏன்னா 1-2 இல்ல, குர்ஆன்ல இந்த கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளமாக இருக்கிறது. அது மாதிரி உள்ளது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் 16:93 சொல்றான், உலவு ஷா அல்லாஹு லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா, ஒரு உம்மத்தை அவங்களை ஆக்கியிருப்பான்னு சொல்லிட்டு வலாக்கின் யுதில்லு மய்யஷா வ யஹ்தி மய்யஷா, அவன் நினைத்தவர்களை நேர்வழியில் காட்டுகிறான், நினைத்தவர்களை வழிகேட்டில விட்டு விடுகிறான். நான் செய்யறேன் எல்லாம், நல்லவனாக்குறது நான் தான், கெட்டவனாக்குறது நான் தான் அப்படிங்கிறான். அதே மாதிரி 42:8 சூராங்கிற சூராவுல சொல்றான், உலவு ஷா அல்லாஹு லஜஅலஹும் உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நினைத்திருந்தால் அவர்களை ஒரு சமுதாயமாக, வலாக்கின் யுத்கிலு மய்யஷாஉ ஃபீ ரஹ்மத்திஹி, அல்லாஹ் நாடியவர்களை தான் தனது அருளிலே நுழைக்கிறான், அருளிலே நுழைய செய்கிறான் என்று 42:8 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 32:13 சொல்றான், உலவு ஷினா லஆத்தைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா, நாம் நினைத்திருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நேர்வழியை கொடுத்திருப்போம், நாம் நினைத்திருந்தால் எல்லாருக்கும் நேர்வழியை கொடுத்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 32:13 இருக்குது. அதே மாதிரி 6:117 சொல்லி காட்டுகிறான், மாக்கானுல் யூமினும், இவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை, இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்று அதுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 74:56 சொல்றான் முத்தசிர் சூராவுல, ஒமா எதுக்குருன இல்லா எதுக்கருன இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் தவிர இவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள். சொல்ற விஷயம் படிப்பினை பெறதா இருந்தா கூட நீங்களா தீர்மானிச்சு படிப்பினை பெறலையா, அவன் தான் நாடுறான், நீங்க படிப்பினை பெறீங்க, படிப்பினை பெறக்கூடாது நாடி தான் படிப்பினை பெற மாட்டேங்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். படிப்பினை பெறதை விட்டுட்டு போவோம், நம்ம ஒன்று நினைக்கிறோம்ல, நினைக்கிறதுக்கு முந்தைய அவன் நினைச்சிடறான், அல்ல அவன் நினைச்சதான் நீங்க நினைக்கிறீங்கிறான். இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றான், சூரத்துல் இன்சான்ல மனிதன்கிற சூராவுல 76:30 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா தஷாவுன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை. அல்லாஹ் எதை நாடுறானோ, ஒரு ஆளுக்கு 10 பைசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க நினைக்கிறது இல்ல, 10 பைசா கொடுக்கணும்னு இவன் நினைக்குவான், அல்லாஹ் முதல் நினைச்சிருவான், அப்புறம் நீங்க நினைப்பிய 10 காசு கொடுக்கணும். அப்ப தர்மம் செய்யணும்னு நினைச்சிருந்தா நீங்களே செய்யல, அப்ப உங்களுக்கு கூலி தரக்கூடாது, நீங்களா திட்டமிட்டு செய்யல, அவன்ல நினைக்கிறான், அப்ப நினைக்கிறது கூட உங்க கையில இல்ல அப்படிங்கிறான் 76:30. இதே கருத்தை 81:29 சூரத்து தக்வீர்ல இதஷம்சு குவீரத்துல சொல்றான், ஒமா தஷாவுன இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை, அல்லாஹ் நாடுனதை நீங்க நாடுறீங்க, நீங்களா சுயமா எதையும் நினைப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6:149 சொல்றான், ஃபலவ் ஷால ஹதாக்கும் அஜ்மஈன், அல்லாஹ் நினைத்திருந்தால் உங்கள் அத்தனை பேருக்கும் நேர்வழி காட்டியிருப்பான், நான் தான் காட்டவில்லை அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் 10:100 சொல்றான், 10வது யூனுஸ்ல 100வது சொல்லி காட்டுகிறான், வமாக்கான லி நஃப்ஸின் அன் தூமின இல்லா பி இத்னில்லா, அல்லாஹ் அனுமதிக்காமல் எந்த ஆத்மாவும் ஈமான் கொள்ள முடியாது, அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்கணும், அல்லாஹ் தான் ஒவ்வொரு ஆளும் ஈமான் கொள்வதற்கு பர்மிஷன் கொடுக்குறானா, இது அனுமதி அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் நினைத்திருந்தால் என்ற வாசகத்தை போட்டு குர்ஆன்ல தேடி பார்த்தீங்கன்னா உலகம் கிடைக்கும், இதை தாண்டியும் கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்குதா. அதுக்கப்புறம் வழி கெடுக்கிற விஷயம் இருக்குல்ல, நான் தான் வழி கெடுக்கிறேன் எல்லாம் சொல்றான் பல இடங்கள்ல. 4:88 சொல்றான், ஒமை யுதிலில் அத்துரீதுன அன் தஹது மன் அலல் அல்லாஹ்,
அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு நீங்கள் நேர்வழி காட்ட விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ, அப்ப அல்லாஹ் ஒருத்தன் வழிகெடுக்கிறான்னு அவனை எப்படி குற்றவாளி ஆக்குவீங்க? அல்லாஹ் ஒருவனை வழிகெடுத்து விட்டான் என்னும் போது அவனுக்கு நீங்க நேர்வழி காட்ட போகிறீர்களா? அவன் தான் வழிகெடுக்கிறான் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஒமை யுதிலில்லாஹு ஃபலன் தஜிதலஹு சபீலா, யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த மார்க்கத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று 4:88 இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:143 இதை சொல்றான், யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த வழியையும் நீ காண மாட்டீர், அல்லாஹ் வழிகெடுத்தவனுக்கு வழிகாட்ட இயலாது அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் தான் வழிகெடுக்கிறான், உங்களுக்கு யாரும் வழிகாட்டுறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி 7:178 சொல்றான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் அவன் தான் நேர்வழி பெற்றவன். ஒமை யுதிலில் ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், யாரை வழிகெடுக்கிறானோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள். அவனை வழிகெடுத்து நஷ்டவாளி வர சொல்றான். வழங்குதா? இதெல்லாம் விஷயம் இருக்குது விளங்குறதுக்கு, முதல்ல ஒரு சைடா விளங்கிக்கணும் அதுக்கா. அப்ப 7:178 இதை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 7:186 சொல்றான், ஒமை யுதிலில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் யாருமே இல்லை. எதர்ஹும் ஃபீ துக்யானிஹிம் யாமஹூன், அவர்களுடைய வழிகேட்டிலே அவர்களை தட்டலியுமாறு அல்லாஹ் விட்டு விடுகிறான். அவன் தான் அல்லாஹ் வழிகெடுக்கிறானா அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 13:27 சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ யுதில்லு மை யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகெடுக்கிறான். ஒ யஹ்தி இலைஹி மன்னனாப், யார் தன்னை நோக்கி திரும்பியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான் என்று 13:27 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13:33 சொல்றான், ஒமை யுதிலில்லாஹு ஃபமாலஹு மின் ஹாத், யாருக்கு அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 14:4 சொல்லுகிறான் இப்ராஹிம் சூராவுல, ஃபயுதில்லுல்லாஹு மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை வழிகெடுக்கிறான். ஓ யஹ்தி மை யஷா, நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். அப்ப அவன் தான் நாடன், நமக்கு ஒரு வேலை முறை வழங்குதா? இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு வரும்போது நம்ம என்னத்தை செஞ்சாலும் ஒன்றும் கிடையாது. நல்லவனா நம்ம எழுதுனா நல்லவனா இருக்க போறோம், கெட்ட வேண்டி எழுதுனா கெட்டவன் தான். நீங்களா முயற்சி பண்ணி உழைச்சி தியானம் பண்ணி அந்த கருத்து வருதா? இதுலனா வருது, அந்த கருத்து தான் வருது. அதுக்கப்புறம் 17:97 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமை யுதிலில், யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விடுகிறானோ ஃபலன் தஜிதலஹு அவுலியா மின் தூனிஹி, அவனை அந்த அல்லாஹ்வை தவிர வேறு பாதுகாவலனை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18-17 சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அவன் தான் நேர்வழி பெற்றவன். யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த ஒரு நேர்வழி காட்டுபவனையும் நீ காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 35:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஇன்னல்லாஹ யுதில்லு மை யஷா வ யஹ்தி மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை நேர்வழி காட்டுகிறான், நாடியவர்களை வழிகாட்டில் விடுகிறான் என்று அதுவும் ஏங்கையிலன்னு சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 39:23 சொல்றான், இதே கருத்தை 39:36 சொல்றான், இதே கருத்தை 40:33 சொல்றான், இதே கருத்தை 42-44 சொல்றான், இதே கருத்தை 42வது சூரா 46வது வசனத்துல சொல்கிறான், இதே கருத்தை 74வது சூரா 31வது வசனத்துல சொல்றான். இவ்வளவுல என்ன சொல்றான்னு கேட்டா, நாடுனா நேர்வழி காட்டுவேன், நாடுனா வழி கெடுப்பேன், நான் வழிகெடுத்தவனுக்கு நேர்வழி காட்ட எவனும் இல்லை. இந்த கருத்து மேற்கண்ட வசனங்கள்லாம் காட்டலாம். இது ஒரு பக்கமாச்சா. இன்னும் சில வசனங்களை பார்த்தீங்கன்னா, நாடுன சில ஆட்களுக்கு நான் சீல் வச்சிருக்கிறேங்கிறான். சீல் வச்ச பிறகு நீ இப்படி போய் சொல்ற, நான் சீல் வச்சுட்டேன்ல, சீல் வச்ச பிறகு முத்திரை வச்ச பிறகு நீ போய் சொல்லிடுவியா அவனுக்கு அப்படின்ற கருத்துப்பட சொல்லக்கூடிய வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன், அவர்கள் இதயங்கள் மீது ஒரு மூடியை வைத்திருக்கிறோம், இதயங்கள் மீது மூளையின் மீது மூடியை போட்டிருக்கிறோம். ஐ யஃப்கஹூஹு, இதை விளங்கி கொள்ளாமல் இருப்பதற்கே மூடியை போட்டு வச்சிருக்கிறோம். அவனை படைச்சு புட்டு இந்த வேதத்தை விளங்கக்கூடாது என்பதற்காகவே அவனுக்கு ஒரு மூடியை போட்டு வச்சுட்டோம். மூடிய இதயத்திலையும் போட்டாச்சு. ஒஃபி ஆதானிஹிம் வக்ரா, காதுல வேற ஒரு தடையை போட்டு வச்சுட்டோம், காது வழியாகவும் போவாது மூளை வழியாகவும் போவாது அப்படின்னு. ஒயின் ததுவுஹும் இலல் ஹுதா, நேர்வழியின் பக்கம் நீ அவர்களை அழைத்தால் ஃபலை யஹ்தது இதன் அபதா, ஒரு காலம் அவர்கள் நேர்வழி பெறவே மாட்டார்கள். நாம மூடி வச்சிட்டதுனால நேர்வழி பெறவே மாட்டார்கள். அப்ப அல்லாவே சில ஆட்களுக்கு மூடியை போட்டு அனுப்பி வைக்கிறான். படைக்கும் போதே மூளையில மூடியை போட்டு அனுப்பிடுறான், எதுவும் போய் சேராது அப்படிங்கிற கருத்தை 18:57 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யாசின் சூராவில் 36:9 சொல்றான், வஜால்னா மின்பைன் ஐதீஹிம் சத்தன், அவர்களுக்கு முன்புறம் ஒரு திரையை போட்டோம், மின் கல்வியும் சத்தன், பின்புறம் ஒரு திரையை போட்டிருக்கிறோம், அகசீனாகும் மொத்தமாக அவர்களை வேற மூடி வச்சிருக்கிறோம், ஃபஹும் லா யுப்சிரூன், எனவே அவர்கள் சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி 47:23 சொல்றான், உலாயிகல்லதீன லானஹுமுல்லா, அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான், அசம்மஹும், அவர்களை செவிடர்களாக ஆக்கிவிட்டான், அபுசாரகும், அவர்கள் பார்வையையும் போக்கிவிட்டான் என்று அவங்களை அப்படி ஆக்குன்னு நான் தாங்கிறான். 2:7 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்கள் இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான், வாலா சம்ஐஹிம், செவியின் மீது வைத்து விட்டான், அலா அபுசாரிஹிம் கிஷாவா, பார்வைகள் மீது வேற மூடி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறான். இது ஒரு கருத்து. 6:25 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன் யஃப்கஹூஹு, அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக இதயங்கள் மீது மூடியை போட்டிருக்கிறோம், அவர்கள் காதலையும் தடை இருக்கிறது என்று 6:25 சொல்லி காட்டுகிறான். இதயங்கள் மீது மூடி முத்திரையிட்ட விஷயத்தை 6:46 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 7:100 சொல்லுகிறான், 7வது சூரா அஹ்ராஃப்ல 100வது வசனத்துல, ஓ நத்பவ அலா குலூபிஹிம், அவர்கள் இதயங்கள் மீது நாம் சீல் வைக்கிறோம், முத்திரை அடிக்கிறோம், ஃபஹும் லா யஸ்மஊன், எனவே இதை செவியுற மாட்டார்கள் அப்படிங்கிறான். அவன் தான் செவியுறாம ஆக்கியிருக்கிறான். அபூஜஹல்லாம் வரலன்னா ஏன் வரல? அவனுக்கு சீல் வச்சாச்சு, வரல, அப்புறம் எதுக்கு நரகத்தில் போனவன? அவனாவா வராம இருந்தான்? அவனா வராம இருக்கல, அவனுக்கு சீல் வச்சதுனால வர என்ற கேள்விலாம் அதுல வரும். இது மேலோட்டம் பார்க்கும்போது ஒரு சைடு கருத்து இது. அதுக்கப்புறம் 7:101 சொல்றான், கதாலிக்கு எத்துபவுல்லாஹு அலா குலூபில் காஃபிரீன், காபிர்களுடைய இதயங்கள் மீது அல்லாஹ் இப்படித்தான் சீல் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் தான் சீல் வச்சேங்கிறான். அதே மாதிரி 9:87 சொல்லி காட்டுகிறான், ஓ துபியா அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஃப்கஹூன், அவர்கள் இதயங்கள் மீது அல்லாஹ் சீல் வைத்து விட்டான், அவர்கள் விளங்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 9:93 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை 10:74 சொல்கிறான். இதே கருத்தை எல்லாம் சீல் வைக்கிறத, இதயங்கள்ல சீல், காதுல சீல் வைக்கிறது, முத்திரை வைக்கிறத 16:108 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை மூடி போட்ட விஷயத்தை 17:46 சொல்லி காட்டுகிறான். விளங்காத இந்த மக்களுடைய இதயங்கள் சீல் வைத்து விட்டோம் என்று 30:59 சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து 47:16 வசனத்துல, 63வது சூரா 3வது வசனத்துல, 40வது சூரா 35வது வசனத்துல, 42வது சூரா 24வது 1-2 இடத்துல இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, 2 ஹதீஸ் விதியை பத்தி வந்த உடனே விதியெல்லாம் ஹதீஸுக்கு மாத்தம், விதியை சொல்றது குர்ஆனுக்கு மாத்தம், ஹதீஸ் ஏத்துக்கிற கூடாதுங்கிறாங்க. குர்ஆன்ல இருக்க முடியும் 2 ஹதீஸ் தான் 3 ஹதீஸ் தான் ஹதீஸ்ல காட்டல விதியை பத்தி. குர்ஆன்ல எவ்வளவு காட்டலாம்? பல மடங்கு இன்னும் வருது, இன்னும் முடிக்கல. வாசிக்கிட்டே போனா 5 நாள் ஆகும். நம்பர் சொல்றதுன்னு வச்சுக்கிற முடியும். அவ்வளவு பேப்பர் வச்சுக்கிறேன், அவ்வளோ ஒரு பேப்பர் குறிச்சிட்டு வந்திருக்கேன். வாங்குதா, ஒரு நாளைக்கு உள்ள கூடுதல் 14 பேப்பர் வச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, இதை நம்பரை வாசிட்டு போறேன். அப்ப 45:23 அல்லாஹ் என்ன செய்யறான்? சீல் வச்சுட்டேங்கிறான். 7:101 சீல் வச்சுட்டேங்கிறான். 10:74 அவர்களுக்கு சீல் வச்சுட்டேங்கிற கருத்தை சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் முத்திரை வச்சுட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட வரக்கும். முத்திரை வச்சா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம். நீங்களா தீர்மானிச்சு தொழுன்னு நினைச்சா உங்களுக்கு முடியாது. அவன் சீல் வச்சிருந்தானா முடியாது. தொழுவீங்கன்னு சீல் வச்சிருந்தாலும் தொழுவீங்க. இதுல உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிற கருத்து இதுல வருகிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னா, நாடியவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துவேன், நாடியவர்களுக்கு குஃப்ரை அதிகப்படுத்துவேன். அது ஈமான் அதிகப்படுத்துறது நான் தான், கொடுக்கறது மட்டும் இல்லை, கொடுத்தது அதிகமாக்குறது. கொஞ்சம் பேருக்கு ஈமான் கூட இருக்கும், கொஞ்சம் பேருக்கு ஈமான் கம்மியா இருக்கும். அதையும் நான் தான் செய்யறேங்கிறான்ல. அல்லாஹ் சொல்றான் 48:4 சொல்றான், எஸ்தாது ஈமானன் ஈமானிஹிம், இருக்கிற ஈமானோடு மேலும் ஈமானை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தான் மூமின்களுடைய இதயத்திலே சக்கீனா என்ற அமைதி ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:128 சொல்றான், எஸ்தாது இஸ்மன், பாவத்தை இவங்க அதிகமாக்குவதற்காக வேண்டி இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறான். அப்போ சில பேர் பாவத்தை அதிகமாக்குறதுக்கு நான் தான் செஞ்சேங்கிறான், சில பேர் ஈமான் அதிகமாக்குறதுக்கு நான் தான் செஞ்சேன்னு 3:178 48:4 இந்த கருத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னும் சில இடத்துல என்ன செய்யறான் தெரியுமா? இவங்களுக்கு நரகங்கிறது முடிவாகி விட்டதுங்கிறான். அதாவது இவங்க வருவானா வரமாட்டானெல்லாம் பார்க்காம நான் எழுதிட்டேங்கிறான்ல, நான் எழுதி விட்டேன், அதாவது அதாபு செய்ய வேண்டும் என்ற முடிவு உறுதியாகி விட்டது அப்படிங்கிற கருத்தை சொல்லும் பொழுது, கதாலிக்க ஹக்கத் கலிமத்து ரப்பிக்க அல்லல்லதீன ஃபஸகு அன்னஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய முடிவு உறுதியாகி விட்டது. 10:33. அதே மாதிரி இந்த முடிவு நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட 10:96 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 16:36 சொல்லி காட்டுகிறான், 39:71 சொல்லி காட்டுகிறான், 40:6 சொல்றான். இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே அப்படிங்கிறான். இன்னும் சில வசனங்கள்ல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, மனிதர்களை இயற்கையாகவே அவர்களை நல்லவன் கெட்டவன் நான் அமைச்சிட்டேங்கிறான். ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ், அல்லாஹ் மனிதர்களை இயற்கையாகவே ஒரு அமைப்பில் அமைத்திருக்கிறான். அந்த அமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்லவனா வருவான்னா அப்பவே ஹதீஸ்ல வருதுல, கருவுல இருக்கும் போதே
ஷக்கியா சைதா, நல்லவனா கெட்டவனான்னு முத்திரை அடிக்கப்படுதுன்னு வருது ஹதீஸ்ல. அதையே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபித்ரத் அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய இயற்கையான ஏற்பாடு. லா தப்தீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி 30 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னும் சொல்லி காட்டுகிறான். சில கூட்டத்தார அல்லாஹ் அழிச்சிருக்கான். ஆது சமூது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல கூட்டங்களை வந்து அல்லாஹ் நினைஞ்சிருக்கான். லூத் நபி கூட்டம் இவங்களெல்லாம் அல்லாஹ் அழிச்சிருக்கான். இந்த அழிச்சதவங்க தப்புக்கு தான் அழிச்சிருக்கேன்னு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இல்லை நான் முதல்ல எழுதி வச்சிருக்கேன் அழிக்கணும்னு. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இவங்களை அழிக்க முந்தி எழுதிட்டேன்னு அர்த்தம், இந்த வேலையும் செய்வாங்கன்னு அர்த்தம். அழிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை அழிக்கணும் நான் முந்தி எழுதிவிட்டேன்னா, அப்ப இவங்க சாலிஹ் நபி எதிர்ப்பாங்க, இவங்க வந்து ஹூத் நபி எதிர்ப்பாங்க, இவங்க எதிர்க்கிறதுனால இவங்க லூத் நபி எதிர்ப்பாங்க, அதனால அழிக்கப்படுவாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இம்மின் கரியத்தின் இல்லானகுலும் முஹ்லிகுஹா யௌமல் கியாமத்தி கபல யௌமில் கியாமத்தி அவங்க அதிபுகா அதாபன் சதீதா, கியாம நாளுக்கு முன்னாடி எத்தனை கூட்டத்தாரை நாம் அழிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம், தண்டிப்பவர்களா இருக்கிறோம். காணதாளிக்க ஃபில் கிதாபி மஸ்தூரா, இது விதிப்பலகையில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. எழுதியிருக்கிறேன், இவங்களை அழிக்கணும்னு எழுதிவிட்டேன். எழுதுனவன் அதுக்குள்ள காரியத்தை செய்வான், அழிச்சு போடுவேன். அழிக்கணும்னு எழுதுனவன் அந்த வேலையை கரெக்டா செய்வான், கரெக்டா நெஞ்சிருவேன், அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்றான். 17:58 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 11:40 சொல்லி காட்டுகிறான். குல் நஹமில் ஃபீஹா மின் குல்லின் ஜௌஜைன் இஸ்னைனி வ அஹ்லக இல்லா மன் சபக அலைஹில் கவுல். நூஹ் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், கப்பல்ல ஒவ்வொரு ஜோடி ஏத்திக்கொள், எல்லா உயிரினங்கள்லையும் ஒரு ஜோடி ஏத்திக்கொள், ஆனால் யாருக்கு எதிராக நம்முடைய முடிவு முந்தி விட்டதோ, இவன் வரமாட்டான் என்று முடிவு முந்தி விட்டதோ அவர்களை ஏற்றிக்கொள்ளாதே அப்படிங்கிறான். இவங்க எல்லாம் வரமாட்டாங்கன்னு நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரியான கருத்தை வந்து 11:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 11:110 சொல்றான், 20:129 சொல்றான், 21:101 சொல்லி காட்டுகிறான், 23:27 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 41:45 சொல்றான், 42:14 சொல்லி காட்டுறான். இதெல்லாம் என்ன விளங்குது? விதியின்படிதான் எல்லாம் இயங்குகிறது, நமக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. அப்ப நம்ம அமலே செய்ய வேண்டியதில்லை. அப்படித்தானே வருது. என்னத்தை போட்டு செஞ்சாலும் அவன் என்னத்தை எழுதினாதான் நடக்க போகுது. அவன் எழுதினபடி நரகம்னா அது கரெக்டா கொண்டு சேர போறோம், சுருக்கம்னா கரெக்டா போய் சேர்ந்துட போறோம். இதுல நம்ம என்னத்தை செய்யறதுங்கிற மாதிரி வரும்ல. சரி, இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இதுக்கு மாத்தி சொல்றான். இப்ப இது வரைக்கும் சொன்னதுக்கு மாத்தமா நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி காட்டுறான். உனக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீ தான் தீர்மானிக்கிற, நீ தான் முடிவு செய்யற அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா 3:86 சொல்றான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான். கஃபரு பஅத ஈமானியும், ஈமான் கொண்டு விட்டு அவர்கள் நிராகரித்தார்கள். அவன் தான் நிராகரிச்சான், நிராகரிச்ச பிறகு எப்படி வழி காட்டுவான். அதாவது நிராகரிக்க வச்சது நான் சொல்ல மாட்டேங்கிறான், ஈமானை கொண்டு விட்டு அப்புறம் குஃபராகிட்டாங்கல, அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். அவன் தானே ஈமானுக்கு வந்துட்டு குஃபருக்கு போயிட்டான்ல, அவனை நேர்வழி காட்ட மாட்டேன் அப்படிங்கிற கருத்தை வந்து 3:86 சொல்லி காட்டு. இதெல்லாம் மேலோட்டமா அழுத்தமாவலும் சில பின்னாடி வரும். இதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5:51 சொல்லுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அநியாயம் செய்கிற சமுதாயத்துக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப எது முந்தி? இவன் அநியாயம் செய்யறது முந்தி, அதுக்கப்புறம் அவன் நேர்வழி காட்ட மாட்டான். அநியாயம் அதாவது நாடியவர்களுக்கு நேர்களை காட்ட மாட்டேன்னு அங்க சொல்லிவிட்டு இங்க என்ன சொல்றான்ல, அநியாயம் செய்கிற கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப முதல்ல நீ அநியாயம் செய்வ, அப்புறம் உனக்கு அதனால நேர்வழி காட்ட மாட்டான். நீ தான் தீர்மானிக்கிற, அநியாயம் செய்யற வேலையை நீ தீர்மானிக்கிற, உனக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்ற கருத்தை வந்து அல்லாஹ் வந்து எதுல சொல்றான், 5:51 சொல்றான். இதே வாசகத்தை அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்ற வாசகத்தை 6:144 பார்க்கலாம், 9:19 பார்க்கலாம், அது மாதிரி 9:109 பார்க்கலாம், 28வது சூரா 50வது வசனத்துல பார்க்கலாம், 46வது சூரா 10வது வசனத்துல பார்க்கலாம், 61வது சூரா 7வது வசனத்துல பார்க்கலாம், 62வது சூரா 5வது வசனத்துல பார்க்கலாம், 14வது சூரா 27வது வசனத்துல பார்க்கலாம். இதுல எல்லாம் என்ன சொல்றான், அநியாயம் செய்கிற கூட்டத்தாருக்கு தான் நேர்வழி காட்ட மாட்டேன். அப்ப நீ ஒழுங்கா நடந்தா உனக்கு நேர்வழி உன் கையில் இருக்குன்னு அர்த்தம். அநியாயம் செய்ய போறியா செய்யாம இருக்கிறியான்னு நீ முடிவு பண்ணு. அநியாயம் தான் செய்வேன்னு முடிவு பண்ணா உனக்கு நான் நேர்வழி காட்ட மாட்டேன். அநியாயம் செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணேன்னு வை, நேர்வழி காட்டுவேன். அப்போ உன் கையில் இருக்கப்ப அநியாயம் செய்யறதா செய்ய வேணாமான்றது உன் கையில் இருக்குது என்ற கருத்துக்கள் எல்லாம் வருகிறது. அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்லுகிறான் 9:80 சொல்றான், பாவம் செய்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நல்ல அதாவது பாவம் செய்யறதுங்கிறது நீ எடுக்கிற முடிவு. நீனா போய் தண்ணி அடிச்சேன்னு வை, அப்போ அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நீனா வட்டி வாங்கினு வை, உனக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப வட்டி வாங்குற நீ தான் செய்யற,
அப்ப இருந்தா அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்ட மாட்டேங்கிறான். அப்ப உனக்கு சுதந்திரம் இருக்குது என்ற கருத்துப்பட பாவிகளுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்ற கருத்தை 9:80 நீங்க பார்க்கலாம், 5:108 பார்க்கலாம், 9:24 பார்க்கலாம், 61:5 பார்க்கலாம், 63:6 பார்க்கலாம், 2:26 பார்க்கலாம், 9:96 இவ்வளவு குர்ஆன் வசனங்கள்லையும் பாவம் செய்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். பாவம் செய்யறது அவனா செய்யறான். நீ பாவம் செஞ்ச பிறகுதான்டா உன்னை நேர்வழி காட்டாம இருக்கிறேன். இயற்கையில உன்னை அப்படி படைச்சு வைக்கல. நீ பாவம் செய்யற பாரு, நீ அநியாயம் செய்யற பாரு, அதுக்கு தான் நேர்வழி இல்லை என்று சொல்லும் பொழுது என்னமோ நம்ம தான் தீர்மானிக்கிற மாதிரி வருது. பாவம் செய்யறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம், அநியாயம் செய்யறது நம்ம தான் தீர்மானம். முதல் சொன்னது நேரம் மாற்றமா இருக்குல்ல, அப்படி கருத்து வருது. மாற்றம்லாம் இல்ல, மாற்றமா தெரியுது, அது மாதிரி கருத்து. அதே மாதிரி 9:37 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காபிரான கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நேர்வழி காட்டாம இவன் காபிரா போகல, காபிரா போயிட்டு இருந்தாலும் நேர்வழி காட்ட மாட்டான். காபிரான கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி 9:37 சொல்றான். 16:107 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி சொல்றான். 16:104 சொல்றான், இன்னல்லதீன லா யுமினூன பி ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வின் வசனங்களை யார் நம்பாமல் இருக்கிறார்களோ லா யஹ்தீஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நம்புறது யார் கையில உள்ளது? அவங்க கையில உள்ளது. அல்லாஹ்வின் வசனங்களை நம்புறவங்களுக்கு நேர்வழி காட்டுவான், நம்பாதவனுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப நம்புறதா நம்பாம இருக்கிறதான்னு நீ தீர்மானிக்கிற. நீ தீர்மானிச்சு நம்புனா நேர்வழி காட்டிடுவான், நீ நம்ப மாட்டேன்னா நேர்வழி அப்புறமேல காட்ட மாட்டான். அப்ப நீ தான் முதல்ல முடிவு பண்ற என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறது என்பதை நீ தீர்மானிக்கிற என்ற கருத்து இதுல வருகிறது. அதே மாதிரி 39:3 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபார், இறைவனை நிராகரித்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறானே அவனுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அவ பொய் சொல்லிக்கிட்டு நிராகரிக்கிறான், அவனுக்கு நேர்வழி காட்ட முடியாது. நீ ஏன் பொய் சொன்ன, நீ ஏன் நிராகரிச்ச ஓடு அப்படின்னு சொல்லுவேங்கிறான். அப்ப நிராகரிக்கிறது பொய் சொல்றது அவனா தான் முடிவு எடுக்கிறான். அப்புறமேல அவனுக்கு நேர்வழி காட்ட மாட்டேங்கிறான். அவன் எப்ப தப்பு செய்ய ஆரம்பிச்சுட்டானோ அவனுக்கு அப்புறமேல் நேர்வழி இல்லை என்ற கருத்து இதுல கிடைக்குது. அதே மாதிரி 40:28 சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கذاب, பெரும் பொய் சொல்லி வரம்பு மீறுகிறவனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் அப்படிங்கிற கருத்தை சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் செஞ்ச தப்புக்கு பிறகுதான் வழிகேடு நேர்வழிங்கிறது தீர்மானிக்கிறான்ல. இந்த வசனங்கள் என்ன தெரியுதுன்னா, அவன் அநியாயம் பண்றான், அப்புறமே உனக்கு கிடையாதுடாங்கிறான்ல. அவன் முதல்ல பொய் சொல்றான், அதனால உனக்கு இல்லைங்கிறான்ல. அந்த கருத்து இந்த வசனங்கள் எல்லாம் தருகிறது. அதே மாதிரி மனிதன் தான் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிறத என்ன சொல்றான்னு கேட்டா, பிஸ மஷ்தரௌ பிஹி அன்ஃபுஸஹும் அன் யக்ஃபுரு, தாங்களே விலை பேசி விற்பனை செய்து கொள்கிறார்களே அது கெட்டதாக இருக்கிறது. இவன் தான் தன்னை குஃப்ருக்கு விற்கிறான், இவனால் தான் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிற கருத்தை 2:90 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:109 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா மின் ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பாதி மா தபய்யன லஹுமுல் ஹக்கு, ஹக்கு இன்னதுதான் என்று தெளிவான பிறகு பொறாமையின் காரணமாக உங்களை ஈமான் கொள்வதிலிருந்து திசை மாற்றுவதற்காக வேண்டி வேதமுடையோர் விரும்புகிறார்கள், வேதமுடையவர்களில் பெரும்பாலோர் விரும்புகிறார்கள்னு அவன் தீர்மானிக்கிறானா. அவனுக்கு சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை எப்படியாவது அந்த சத்தியத்துல மாத்திரணுங்கிறதுக்காக வேண்டி உங்களை வழிகெடுக்கிறான், அவன் தான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு சொல்லி வழிகெடுக்கிறவன் அகல கிதாப் என்று 2:109 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3:69 சொல்லி காட்டுகிறான், ஒமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே வழிகெடுத்துக் கொள்கிறார்கள். நம்ம வழிகெடுக்க நான் செய்யறது அதெல்லாம் கிடையாது, அவன் தான் அவனை வழிகெடுத்துக்கிறாங்கிறான் அல்ல. இதுக்கு முந்தைய என்ன சொன்னா, அல்லாத நாடியவர்களை வழிகெடுக்கிறாங்கிறான். இங்க என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களை தாங்களே வழிகெடுத்துக்கிறான், நானா செய்யறேன், அவனை வழிகெடுத்துக்கிட்ட நான் என்ன செய்வேங்கிறான்ல. அந்த கருத்துப்பட இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறது இந்த வாசகம். அதே மாதிரி இதே கருத்தை 3:69 சொல்லிட்டானா. அதே மாதிரி 3:117 சொல்லுகிறான், ஒமா லலமஹுமுல்லா, அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை, ஒலாக்கின் அன்ஃபுஸஹும் யظلمون, அவர்கள் தமக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். நான் அநியாயம் பண்ணேன், அவன் அநியாயம் பண்ணான், நான் பண்ணல, அவன் தான் தேர்ந்தெடுத்தான், அவன் தான் தப்பு செஞ்சான், அவன் தான் அது காரணம், நான் செய்யவே இல்லை அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் என்ன எல்லா வசனையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு காரா இருக்கட்டுங்கிறதுக்காக வசனம் நம்பர் சொல்லி போகுது. அப்ப இது 3:117 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18:29 சொல்றான், குலில் ஹக்கு மின் ரப்பிக்கும், இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது, இந்த சத்திய மார்க்கம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. ஃபமன் ஷா ஃபல்யூமின்,
விரும்பியவர் இதை நம்பலாம், ஒமன் ஷாஃபல் யக்ஃபுர், விரும்பியவர் நிராகரிக்கலாம். போட அவன் இஷ்டம்ட்டான்ல. முதல் சொன்னது என்ன? நான் நினைச்சா நீ ஈமான் கொள்ளுவேன், நான் நினைச்சா நிராகரிப்பேங்கிறான். இங்க என்ன சொல்றான்னு கேட்ட, அந்த அருக்கு சத்தியம் பிடிச்சிக்க, விரும்பினவன் நம்பு, விரும்பாதவன் ஓடு அப்படின்னு எல்லாம் சொல்றான். ஒமன் ஷாஃபல் யுமின், விரும்பியவர் இதை நம்பலாம், ஒமன் ஷாஃபல் யக்ஃபுர், விரும்பியவர் நிராகரிக்கலாம். உங்கள் இஷ்டம், அது உங்க சுதந்திரம் கொடுத்துருக்குது, நீங்களா தீர்மானிச்சு முடிவெடுக்க வேண்டியதான். நல்லதையும் நீங்க நினைக்கலாம், கெட்டதுக்கும் வரலாம், உங்க கையில தான் இருக்குது. ஏன்னா எதுக்கு இதை ரெண்டையும் சொல்றோம்னு கேட்டா, ஒரு சாரார் என்ன பண்றான்னு கேட்டா, கதிரியான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, முர்ஜியான்னு ஒரு கூட்டம். கதிரியா என்ன பண்ணுவான்னு கேட்டா, விதியே இல்லைன்றான், விதிந்த ஒண்ணு கிடையாதுன்றான். அவன் இதுக்கு முந்தி வாய்ச்சமே முதல் செக்ஷன் அவ்வளவு குரான் வசனம் மறுத்துட்டு போயிடுவான். முர்ஜியாங்கிறவன் என்ன செய்வான், நீ பாட்டுக்கு படுத்து தூங்குடா, நீ நல்ல வேண்டாம், அவனை அல்ல ஆக்கிருவான், நீ ஏன் போட்டு மெனக்கற. அதான் முர்ஜியாக்காரன் சொல்லுவான், நீ பாட்டுக்கு தப்லீக் பண்ணாத, தொழுவ வரா, நோம்பலாம் வாக்கி, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போயிட்டே இரு, அல்லாவா உன்னை இழுத்துட்டு போனானா போ, தொழுவ போ, அல்லாவா உன்னை நோம்பு வைக்கணும்னு இழுத்துட்டு போனா போ. நீ சொர்க்கவாசின்னு இருந்து அதுக்குள்ள வேலையை அவன் செஞ்சு முடிச்சிருவான். நரகவாசின்னு அவன் எழுதியிருந்தானா நீ என்னத்தை மூட்டினாலும் வேஸ்ட், அது வழங்குதா, நரகவாசின்னு எழுதி அப்படின்னு சொல்லி முறிச்சியாண்டு ஒரு கூட்டம். ஆனா நம்ம ரெண்டுக்கு நடுவில் இருக்கணும், கதிரியாவும் போயிடக்கூடாது, அவன் இந்த ஆயத்தை மறுப்பான், அவன் இந்த ஆயத்தை மறுப்பான். ஒரு சார் இது எடுத்து வைப்பானுவோம், இந்த வசனம்லாம் எங்க எடுக்கிறோம், இதெல்லாம் கதிரியா ஆதாரத்தை எல்லாம் பொறுத்து பரட்டி பார்த்தா இவ்வளவு வசனமும் கிடைக்குது, முர்ஜி ஆதாரம் கேட்டா இந்த வசனம்லாம் கிடைக்குது. ரெண்டுக்கு நடுவில் ஒரு உண்மை இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு சார் அதை பூரா எடுத்து வைப்பாங்க, அவங்க பூக்கெல்லாம் படிச்சு இவ்வளவு எடுத்துருக்கிறோம். ஓ இவங்க இதெல்லாம் வச்சு சொல்றாங்க, சரி இவங்க என்னடா சொல்றாங்கன்னு பார்த்தா இவங்க அதே மாதிரி எடுக்கிறாங்க. அதெல்லாம் அல்லாஹ் கையில ஒண்ணு, நம்ம தான் எல்லாம் முடிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இது கதிரியா போச்சு, கதிரியாவுடைய ஆதாரம். இவங்க எப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 73:19 இன்னஹாதிஹி ததிக்கிரா, இது ஒரு அறிவுரை, இது ஒரு அறிவுரை தான், நம்ம திணிக்கிறதெல்லாம் கிடையாது, இது ஒரு அறிவுரை. ஃபமன் ஷாத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, எவன் விரும்புகிறானோ அவன் இறைவன் பக்கம் பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த அறிவுரை தான் சொல்கிறேன். ஏற்றுக்கொள்ளவன் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் படைச்சிருக்கிறேன், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் விதமாக படைச்சிருக்கிறேன், உங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் 73:19 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 74:37 சொல்றான், லிமன் ஷா மின்கும் ஐயத்தகத்தமா ஐயத்தாகர் அவ் யத்தாகர், இதை தந்திருக்கிறேன், முந்தி வர்றோம் முந்தி வா, பிந்தி வாங்க பின் வாங்குறோம் பின் வாங்கி ஓடு, நாடியவன் முன்னே வரட்டும், நாடியவன் பின் வாங்கி ஓடட்டும், ஏத்துக்கிறவன் ஏத்துக்க, ஏத்துக்கிறாதவன் போ, உங்கையில இருக்குது உங்கையில இருக்குங்கிறான்ல. இது வரைக்கும் உங்கையில இல்ல உங்கையில இல்லைன்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே சொன்ன வசனங்கள்லாம் உங்கையில ஒண்ணும் இல்லைங்கிற கருத்து, இப்ப சொல்ற வசனங்கள்லாம் உங்கையில எல்லாம் இருக்குங்கிற கருத்து. விஷயம் வழங்க சுருக்கமா சொல்றாங்க, ரெண்டே வரியில அடங்கிரும். இதுக்கு முந்தி சொன்ன அந்த செக்ஷன் பூரா எதை காட்டும்னு கேட்டா, உன் கையில் மனிதன் கையில் ஒண்ணும் இல்லை, எல்லாம் அவன் தீர்மானிக்கிறது தான். இப்ப சொல்ற வசனங்கள்லாம் என்ன செய்யும்னா, அவன் உனக்கு சுதந்திரம் தந்திருக்கான், சுதந்திரம் அல்லாஹ் சக்தி இருந்தாலும் சுதந்திரம் கொடுத்துட்டான், நாடுனா அங்கிட்டு வா, நாடுனா அங்கிட்டு போ, அந்த மாதிரியான கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 74:55 சொல்லுகிறான், ஃபமன் ஷா தக்கரா, விரும்பியவன் இந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளட்டுமே, நாடியவன் அவன் நாடினால் ஏற்றுக்கொள்ளட்டுமே அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 76:29 சொல்கிறான், இன்னஹாதிஹி ததிக்கிரா, இது ஒரு அறிவுரை தான், இது நிர்பந்தம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா, விரும்பியவன் இறைவன்பால் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வான், விரும்பியவன் தான். அதே மாதிரி சூரத்து நப அம்மையத்த சாலுன்ல சொல்றான் 78:39 ஸாலிகல் யௌமுல் ஹக், இதுதான் உண்மையான நாள், இந்த நாளை நல்லா தெரிஞ்சுக்க. ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி மஆபா, யார் விரும்புகிறானோ தன் இறைவன்பால் உள்ள பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். இந்த நாளை பத்தி எச்சரிச்சிட்டோம், தெரிஞ்சுக்கிட்ட நரகண்டா அப்படிதான் இருக்கும்னு. இதுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கிற உன் வேலை, அது வேணாண்டா நல்ல வழிக்கு வா, அந்த நரகம் தான் வேணும்னா கெட்ட வழிக்கு போ, உங்க கையில சுதந்திரம் அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அபசவத்த வரலாங்கிற சூறாவில் 80வது சூறாவில் 12வது வசனத்துல சொல்றான், லிமன் ஷா மின்கும் யஸ்தகீம், உங்களில் யார் நேர்வழி நடக்க நாடுகிறானோ அவனுக்கு இது நேர்வழி காட்டும். நாடுன்னு நீ தான் நாடணும், திணிக்கிற விளையாட்டுலாம் கிடையாது. நீ நேர்வழி செல்லணும் நாடுனியா, உனக்கு நேர்வழி காட்டுவோம், உங்க கையில தான் இருக்குது எல்லாம், நீ தான் தீர்மானிக்கணும் அப்படி என்று சொல்றான் அல்லாஹ். அதே மாதிரி 2:57 சொல்லுகிறான், வமா லலமூனா வலாக்கின் காணும் அம்புசஹும் யظلمون, அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, தமக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டார்கள், இவங்க அவங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்லி காட்டுகிறான். அவர் இன்னும் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் 40:31 வமல்லாஹு யுரீது லுல்மன் லில் இபாத், எந்த அடியானுக்கும் அநீதி அல்லாஹ் நாடமாட்டான். உன்னைய காஃபிரா ஆவுனுண்டே படைச்சு வச்சுப்புட்டு அப்புறம் கூட நரகத்தில் போட்டு அநியாயம் இல்லையாது, அநியாயத்தை அவன் நாடக மாட்டான். அல்லாஹு யுரீது லுல்மன் லில் இபாத், எந்த ஒரு அடியானுக்கும் அநீதியை அல்லாஹ் நாடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். 43:76 சொல்லுகிறான், வமா லலம்னாஹும் வலாக்கின் கானூ ஹுமுல் ஸாலிமீன், அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தான் தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான்.
இதே கருத்தை வந்து 40:31 சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி 40:20 சொல்றான், மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரா, மறுமையுடைய விவசாயத்தை பயிர் செய்வதை, மறுமைக்காக பயிர் செய்வதை யார் விரும்புகிறாரோ நஸீது லஹு ஃபீ ஹர்திஹி, அவருடைய பயிரை அதுக்கு நாம் அதிகமாக்கி கொடுக்கிறோம். ஒமன்கான யுரீது ஹர்ஸ துன்யா, துன்யாவுடைய பயிரை அதிகமாக்க ஒரு நாடுனாலேயானால் நூத்திஹி மின்ஹா, அதை அவருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நீ தான் தீர்மானிக்கிற, துன்யாவுடைய பயிர் அதிகமாக்கிக்கணுமா ஆகிரத்துடைய பயிர் அதிகமாக்கிக்கணுமா என்பதை தீர்மானிக்கிற நீ தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 3:108 சொல்றான், அல்லாஹ் வந்து மல்லாஹு யுரீது ஸுல்மன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அல்லாஹ் அநியாயம் செய்பவனாகவே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய நினைப்புக்கு நாட்டத்துக்கு திணிக்கிற விளையாட்டு இல்லைங்கிறதுக்கு ஒரு தெளிவான சான்று என்னன்னு கேட்டா 4:27 அதுல என்ன சொல்றான்னு கேட்டா, வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ்வோ உங்களை மன்னிக்க நாடுகிறான், யுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத் அன்தமீலு மைலன் அலீமா, யார் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நீங்கள் வழி தவறி போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் நாடுறது ஒண்ணு, இவன் நாடுறது ஒண்ணு. அல்லாஹ் நாடு நடக்க மாட்டேங்குது. இப்ப அல்லாஹ் நாடுனதான் நடக்கணும், அல்லாஹ் இதை நாடுறான், அவங்க அதை நாடுறாங்கிறான். அப்ப அல்லாஹ் நாடுனால நம்ம செய்யணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. அல்லாஹ் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறான் என்ற கருத்தை இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 4:28 சொல்றான், யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு வந்து லேசானதை தான் நாடுகிறான், கஷ்டத்தை நாடவே இல்லை. அப்ப நரகத்தை தூக்கி கொண்டு போடுற கஷ்டம் இல்லையோ, லேசானதை நாடி இருக்க அப்படின்னு வருமா இல்லையா? அப்ப நமக்கு சுதந்திரம் தந்திருக்கிறான். இன்னும் இது சம்பந்தமா உள்ள எல்லா வசனங்களும் சொல்லிட்டு தான் இந்த டாபிக் ஓயும், விளங்குதா? ஏன்னு கேட்டா, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அவங்க கெட்டு போறது, அந்த வசனத்தை காட்டி இவங்க கெட்டு போறது, அதுக்கு இடம் இருக்க கூடாது. இது சம்பந்தமா கதிர் விதி சம்பந்தமா நம்புறதுன்னா எந்த ஒரு வசனத்தையும் விடாமல் நீங்க தெரிந்து கொண்டு அதுல இருந்து ஒரு முடிவுக்கு வந்து அதுல உறுதி அளிக்க வேண்டும். அதனால இந்த டைம் மீதி டைம் பத்தாதுங்கிறதுனால இன்றைக்கு இதோட நிறுத்திக் கொள்வோம். இந்த தொடர்ச்சி இருக்கிறது. இன்னைக்கு வந்துட்டு பாதியில் நின்றது எல்லாரும் வருதா, இதுக்கு மட்டும் கண்டிப்பா தொடர்ச்சி வந்துடணும். அப்பதான் என்ன விதியை நம்புறதனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறது தெரியும். இன்ஷா அல்லாஹ் அதனோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை அறிந்து கொள்ளுகிற இந்த தொடரிலே விதியை நம்புதல் என்ற முக்கியமான தலைப்பை எடுத்துக்கொண்டு நேற்றைய தினம் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். இந்த விதியை பொறுத்த வரைக்கும் பல வசனங்களில், திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களில் அல்லாஹ் நாடியதுதான் நடக்குது. ஒருவன் நல்லவன் ஆகுறதும் கெட்டவன் ஆகுறதும் சொர்க்கவாசி ஆகுறதும் நரகவாசி ஆகுறதும் அல்லாஹ் விதித்த ஏற்பாட்டின்படிதானே தவிர மனிதனுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை என்ற கருத்துப்பட உள்ள வசனங்களையும் பார்த்தோம். இல்லை இல்லை, மனுஷன்தான் அவன் தப்புக்கு பொறுப்பாளி, அவனுக்கு சுதந்திரம் இருக்குது என்று சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து அதுல ஒரு சில வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், அதாவது மனிதர்கள் செய்கிற தப்புகளை குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய அநியாயத்திற்கு அவர்கள்தான் பொறுப்பாளி, நாம் பொறுப்பாளி இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் வந்து பல இடங்கள்ல சொல்கிறான். அதுல ஒரு வசனம் என்ன என்று சொன்னால், 5வது அத்தியாயம் 6வது வசனத்துல மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க நாடவில்லை. வலாக்கின் யுரீது லியுத்தஹிரக்கும், உங்களை தூய்மைப்படுத்தவே அவன் விரும்புகிறான். ஒலி யுத்திம்ம நியாமத்துஹு அலைக்கும், உங்களுக்கு அவனுடைய அருட்கொடைகளை முழுமைப்படுத்த நினைக்கிறான். அவன் நினைக்கிறது என்ன என்று கேட்டால், நீங்க நல்லவங்களாக நின்று அவன் நினைக்கிறான், அப்ப நீங்க தான் கெட்டு போறீங்கன்னு அர்த்தம். நான் அவன் நினைக்கிறது என்னன்னு கேட்டா, நீங்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், நீ என்னடாண்டா அந்த மாதிரி கெட்டு போயிடுறியப்பா என்ற கருத்துப்பட கெட்டு போறது நம்ம கையில் இருக்குது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே மாதிரி வந்து 8:67 அல்லாஹ் சொல்லுகிறான், துரியதூன அரள துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆகிரா, அல்லாஹ் வந்து ஆகிரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாடுகிறான், நீங்களோ துன்யாவுடைய சாதனத்தை நாடுகிறீர்களே. அல்லாஹ் நாடுறதுக்கு மாத்தமா நம்ம நாடுறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் திணிக்கலேண்டு ஆகுது. இதுல அல்லாஹ் விரும்புறது நீங்கள் எல்லாம் ஆகிரத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான். யாரையும் வழிகெடுக்கிற வேலை அல்லாஹ் செய்யறது இல்லை. எல்லாரும் ஆகிரத்துக்கு உழைங்கன்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்னடாண்டா துன்யாவை தேடுறீங்களப்பான்னு சொல்றான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம தான் தீர்மானிக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மளை சொர்க்கவாசி ஆக்க நினைக்கிறான்,
நம்மளா முடிவு செய்துதான் நரகவாசியா ஆகுறோம் என்ற கருத்தை 8:67 அன்பால்ங்கிற சூறாவுல 67வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:97 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விசாரிக்கிற மறுமை நாளில் விசாரிக்கும் பொழுது மலக்குகள் உயிரை கைப்பற்றும் பொழுது, ஏன்பா நீங்கள் கெட்ட அநியாயம் செய்யற ஊர்ல இருந்தீங்க, ஹிஜ்ரத் பண்ணி போயிட வேண்டியதானே, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இல்லையா அப்படின்னு சொல்லி மலக்குகள் கேட்பார்கள். அப்ப நீங்கள் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இருக்குது, நீங்க ஏன் ஹிஜ்ரத் செய்யல என்று நம்ம கேட்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க ஏன் ஹிஜ்ரத் செய்யலன்னு எப்ப கேட்க முடியும்? நமக்கு அதிகாரம் தான் கேட்க முடியும். நம்மள்ட்ட அதிகாரம் இருக்கிற மாதிரி கருத்துப்பட அல்லாஹ் இந்த வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:97 6:26 சொல்லுகிறான், இல்லா அம்புசகும், அவர்கள் தங்களை தாங்களே தான் அழித்துக் கொள்கிறார்கள், ஒமா யசூரூன், அவர்கள் அதை உணர்வதில்லை. நம்ம யாரையும் அழிக்கிறதுலாம் இல்லை, அவனா நாசமாகிட்டு போறான், அவன் தன்னால் நாசமாகறான தவிர அதுல நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் 6:26 சொல்றான். 7:23 சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான் அந்த இறை கட்டளையை மீறினாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது, நம்ம நேரத்தை சொல்லி காட்டியிருக்கிறோம். அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. எப்படி? ரப்பனா, எங்கள் இறைவா, லலம்னா அம்புசனா, நாங்க தான் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், நீ மன்னிக்கவில்லை என்றால், அருள் புரியவில்லை என்றால் நாங்க நஷ்டவாளி ஆயிருவோம் அல்லான்னு சொல்றாங்க. சொன்னதாக 7:23 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் ரெண்டும் சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு, இந்த தப்பு நாங்களா செஞ்சோம், நீ செய்யல, நீ அந்த மாதிரி எங்களை படைக்கல, நாங்களா தான் தப்பு செஞ்சுட்டோம் அவங்க கேட்க, அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான் என்ற கருத்தை 7:23 நீங்க பார்க்கலாம். மனிதன் அவனா தான் தப்பு செய்யறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இயற்கையிலேயே அப்படி படைக்கப்பட்டிருந்தாருன்னு வைங்க, அது அவர் செய்யணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொன்னா அவரையே மன்னிப்பு கேட்கணும். அவர் எதுக்கு எல்லாம் தூக்கி எறியணும்? முதல்ல நீ செஞ்ச, நான் செஞ்சு ஏற்பாடு பண்ணி தானே நடந்த, இதுல உன்னையும் நான் என்ன சொல்றேன், அல்ல அங்க வச்சுக்கிற வேண்டியதானே, வெளியே போன்னு சொல்றான், வெளியே போ அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறான். அப்ப இது 7:23 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 2:57 சொல்லுகிறான், ஒமா லலமூனா உலகின் கான அம்புசகம் எல்லிமூன், அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, தமக்கு தாமே அநியாயம் செய்து விட்டார்கள் சொல்றான். 3:117 சொல்லுகிறான், ஒமா லலமஹமுல்லா உலகின் அம்புசகம் எல்லிமூன், அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை, தங்களுக்கு அவர்களே அநியாயம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறத சொல்றான். இதே கருத்து 9:70 10:44 இதுல எல்லாம் 11:101 16:33 16:118 இதுல எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, அவங்க தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செஞ்சுட்டாங்களே தவிர நம்ம ஒண்ணு அநியாயம் செய்யல. அப்ப நம்மளை கெட்டவனாவே அல்லாஹ் ஆக்குனான்னு சொன்னா அல்லாஹ் அநியாயம் செஞ்சாண்டாயிரும். அப்படி செய்யலையா? நீ தாண்டா செஞ்சுக்கிட்ட, நான் நல்லவனா போறது வாசலையும் உனக்கு திறந்து விட்டுருக்கிறேன், கெட்டவனா போறதா இருந்தால் நீ முடிவு செய்யலாம், நீ தேர்ந்தெடுத்துட்டு கெட்டவனா போயிட்ட, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்ற கருத்துப்பட அவர்கள் தங்களுக்கு அவங்க அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்களே தவிர நான் அநியாயம் செய்யல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமை நாள்ல நிறுத்தி ஏட்ட கையில கொடுத்தவனும் சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அஹ்சாஹா, இந்த ஏடு என்ன, ஒரு சின்னது பெருசு எதையுமே விட மாட்டேங்குது என்று சொல்வார்கள். வஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் எதை செய்தார்களோ அதை கண் முன்னே பெற்றுக் கொள்வார்கள். ஒலா எழுதிமும் ரப்புக்காகதா, உமது இறைவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவன் செஞ்சதுதான், அவன் செஞ்சதான் பெற்றுக்கொள்ள போகிறான் தண்டனைய. நான் அநியாயமா தூக்கி அவனை நரகத்துல போடல, இந்த செஞ்சதுக்கு ரெக்கார்ட கையில கொடுத்துச்சு போட போறேன். அப்ப செஞ்சது அவன் செஞ்சான்னு அர்த்தம். அப்ப அல்லாவா செய்யற மாதிரி சுபாவத்திலே படைச்சு வச்சிருந்தான்னு சொன்னா அவன் செஞ்ச தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சின்னது பெருசு விடாம எல்லாத்தையும் எழுதி, இந்த பார் இதெல்லாம் இத்தனாவது நீ செஞ்சிருக்கிற, இத்தனாவது இதை செஞ்ச, இந்த மாசம் அதை செஞ்ச, போன வருஷம் இதை செஞ்ச என்று ரெக்கார்ட கையில கொடுத்துட்டு நரகத்துல தள்ளுறான். தள்ளும் போது சொல்றான், நான் அநியாயமா தள்ளல, அவன் செஞ்சதுக்கு தள்ளுறான், நானா சும்மா தள்ளல என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து நல்லது செய்வதும் நம்ம கையில, கெட்டது செய்யறதும் நம்ம கையில என்ற அதிகாரம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18:59 சொல்லு, இது 18:49 18:59 சொல்லுகிறான், சில ஊர்களை எல்லாம் அழிச்சிருக்கிறான், ஆது சமூக கூட்டங்கள்லாம் அழிச்சிருக்கிறான். அதுகளை பற்றி பேசும்போது சொல்லுகிறான், தில்கல் குரா அகலக்கனாகும், அந்த ஊர்களை நாம் அழித்து விட்டோம், லம்மா வளமும், அவங்க அநியாயம் செஞ்ச போது அழித்தோம். அழிச்ச சும்மா நம்ம அழிக்கணும்னு பிளான் பண்ணிக்கலாம் அழிக்கல, அநியாயம் செய்யாட்டி அழிச்சிருக்க மாட்டோம், அவன் அநியாயம் செய்த பொழுது நாம் அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 18:59 சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி 29:40 சில பேரை வந்து மூழ்கடித்திருக்கிறோம், சில பேரை பூமிக்குள்ளேயே அவர்களை புதையுண்டு போக செய்திருக்கிறோம், சில பேருக்கு பாவத்தின் காரணமாக நாம் பிடித்திருக்கிறோம், சில பேருக்கு வந்து கல்மாரி பொழிய செய்திருக்கிறோம், சில பேருக்கு பெரிய இடியோசை இறக்கி அழித்திருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் செஞ்சதை புங்குறான்ல. அதாவது 29:40 சொல்றான், இப்ப குல்லன் அகதுனா பிதம்பிஹி, ஒவ்வொருவரையும் அவரவர் பாவத்திற்காகத்தான் நாம் பிடித்தோம், அவன் செஞ்ச பாவத்துக்கு பிடித்தோம். இப்ப மின்ஹும் மன் அர்சல்லா அலை ஹாசிபா, சில பேருக்கு கல்மாரி பொழிந்திருக்கிறோம். மின்ஹும் மன் அகதத்துஹு ஸைஹா, சில பேருக்கு எதிராக இடியோசையை இறக்கி இருக்கிறோம். மின்ஹும் மன் கஸப்னா பிஹில் அர்த், சில பேரை பூமியிலே புதையுண்டு போக செய்து விட்டோம். மின்ஹும் மன் நகரக்னா, சில பேரை தண்ணீரில் மூழ்கடித்து வெள்ளத்தை ஏற்படுத்தி மூழ்கடித்து சாகடித்திருக்கிறோம். வமா கான அல்லாஹு லியظ்லிமஹும், இவர்களுக்கு அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. இந்த ஆளுக்கு யாருக்குமே அல்லாஹ் செஞ்ச அநியாயம் கிடையாது. உலாக்கின் அன்புசகம் யظ்லிமூன் கானு அன்புசகம் யظ்லிமூன், தங்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்க, அவன் செஞ்ச தப்புக்கு தான் நான் பண்ணினேன். அப்ப தப்பு செய்யறது அவன் எடுக்கிற முடிவுன்னு சொல்றான் அல்லாஹ். இதுல அவனா தீர்மானிச்சு செஞ்சனாலதான் உலகத்தில் அழிக்கிறேன், ஒழுங்கா நடந்திருந்தா அழிக்க மாட்டேன். அப்ப ஒழுங்கா நடக்கிறதும் ஒழுங்கா நடக்காம இருக்கிறதும் நம்ம கையில. கருத்து வருதுல, அந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டினா இது 29:40. அதே மாதிரி வந்து 30:9 இவர்களை விட வலிமையான எத்தனையோ கூட்டத்தை எல்லாம் அழித்திருக்கிறான், அதுல சொல்லி காட்டுறான். 30:9 இவங்க வாழ்றாங்களே இன்னைக்கு மக்காவுல இந்த அபூஜஹல் குரூப், இவர்களை விட வலிமையான கூட்டத்தை எல்லாம் அல்லாஹ் அழித்திருக்கிறான். இவர்களை விட வலிமையான பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள், இவர்களோட உறுதியான கட்டிடங்களை கட்டி கொண்டிருந்தார்கள், அவர்களையும் அழித்தோம். அழித்ததுக்கு காரணம் அவர்கள் செய்த அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 30:9 சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி வந்து இது போக நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல தொழுமாறு கட்டளை, நோன்பு வைக்குமாறு கட்டளை, அல்லாஹ் இப்படி படைச்சு கட்டளை போடுறது. நம்மளுக்கு ரைட் இருந்தா தானே கட்டளை போடணும். தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகை நிலைநாட்டுறது நிலைநாட்டாம இருக்கிறது உன் கையில் இருக்குன்னு அர்த்தம். நான் இப்படித்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு போய் உத்தரவு போட இயலாது. அல்லாஹ் போடுற உத்தரவுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். அல்லாஹ் என்ன செய்யறான்? ரமலான் மாசத்தை சொல்லும் பொழுதும் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ நோன்பு வைக்கட்டும். நம்ம கையில் இருக்கலாம். மாதத்தை அடைஞ்ச உடனே நோன்பு வைக்கிறது உன் கையில் இருக்குப்பா, நோன்பு வை அப்படின்னு சொல்றான். நோயாளியா இருந்தா வேற நாள்ல வச்சுக்க என்று சொல்லும் பொழுது இன்னும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேச நாடுகிறான், கஷ்டத்தை நாடல. இப்ப நரகத்துல போடுறது அவன் நரகத்துல போடுறது கஷ்டம். அல்லாஹ் வந்து உங்களுக்கு நாடுறது பூரா என்னதான் லேசத்தான் நாடுறான். அப்ப அல்லாஹ் வந்து உங்களுக்கு லேச நாடும் பொழுது நீ தான் கஷ்டத்தை உண்டாக்கிட்டு போற, நான் உண்டாக்கல அப்படிங்கிற கருத்தை வந்து 2:185 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஆது, சமூது, நூஹுடைய கௌமு, அவர்களுக்கு பிந்தி வந்தவர்கள், இவர்களை எல்லாம் அழித்ததை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வமல்லாஹு யுரீது லுல்மன் லில் இபாத், எந்த ஒரு அடியாருக்கும் அல்லாஹ் அநியாயத்தை நாடக்கூடியவன் இல்லை என்று 40:31 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மனிதன் தான் முடிவெடுக்கிறான் என்ற கருத்தை 42:20 சொல்கிறான். மன்கான யுரீது ஹர்சல் ஆஹிரா நஸிது லஹு ஃபீ ஹர்திஹி வமன்கான யுரீது ஹர்சத் துன்யா நூத்திஹி மின்ஹா, யார் ஒருத்தன் ஆகிரத்துடைய பெயரை விரும்புகிறானோ அவன் தான் முதல் விரும்புறான், அவனுக்கு நாம் அதிகமாக்கி கொடுக்கிறோம். எவன் துன்யாவுடைய இதை விரும்புகிறானோ அவனுக்கு நாம் அவன் விரும்புறது அவன் மேல நம்ம அதிகமாகி கொடுக்கிறோம் என்ற கருத்தை 42:20 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து உலகத்துல யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் என்பதை 3:108 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 4:27 சொல்றான், வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், உங்களை மன்னிக்கத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். யுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத்தி அன்தமீலு மைலன் அலீமா, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரே அடியாக நீங்கள் வீணாய் போய்விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி அதுல என்ன செய்யறான்னா அவன் தான் முடிவு எடுக்கிறாங்கிறான். அல்லாஹ் நாடுறது மன்னிக்கிறதுக்கு, அவன் நாடுறது நாசமா போறதுக்கு. நாசமா போறோம் நாசமா போயிட்டு தான் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டு நடக்கல என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் சொல்றான் 4:28 யுரீதுல்லாஹு யுஹஃபிஃபு அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையுமே லேசாக்கத்தான் விரும்புகிறான். ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு போயிட்டு கஷ்டம் கொடுக்க நான் விரும்பல. அதுக்கு மேலே அவனை கட்டு போயிட்டான். நான் உன்னை பலவீனமால் நெருப்புல போட தாங்குவியா, நான் உனக்கு வந்து லேசத்தாப்பா விரும்புறேன் அப்படிங்கிற கருத்தை பட 4:28 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 5:6 சொல்றான், மா யுரீதுல்லாஹு யஜஅல அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் தர விரும்பவே இல்லை. வலக்கின் யுரீது லியுத்தஹிரக்கும், உங்களை தூய்மைப்படுத்த நாடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 5:6 சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி படைக்கப்பட்டோமோ அப்படியே தான் நம்ம செயல்படுவோம் என்று இருந்தால் நம்முடைய செயல்களை கண்காணிக்க ஆள் நியமிக்க தேவையா? அதாவது நான் பிறந்த உடனே இதை செய்வேன்,
நான் வந்து 1ஆம் தேதி இதை செய்வேன், 1ஆம் தேதி காலை 8 மணிக்கு இதை செய்வேன், 8:01 இதை செய்வேன், 8:02 இதை செய்வேன் அவன் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா அதுதான் நான் நடக்கும்னு சொன்னா அப்பயும் அங்கிட்ட இங்கிட்ட ஆளை நிப்பாட்டிக்கிட்டு எழுதணும். அதை ஏற்கனவே என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறான்னு அதன்படி தான் நான் இயங்குறேன்னு சொன்னா நம்மளுடைய கண்காணிக்கிறதுக்காக வேண்டி பிடையில ஒரு இதை கழுத்தில் மாட்டி வச்சிருக்கிறேன், அதுல இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பெருதி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு தெரியாம நடப்பது இல்லை, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு சொல்லணும்? இது கண்காணிப்பு தேவையில்லாம போயிருமே. என்னத்தை அல்லாஹ் படைச்சு வச்சானோ அதை காட்டி இந்த பார்ப்பு படைச்சன்ல அதன்படி நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியான அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹாதா கிதாபுனா என்திக்கு அலைக்கும் பில் ஹக்கி, இதோ சத்தியத்தை பேசக்கூடிய ஏடு இருக்கிறது. அல்லாஹ் மறுமை நாளில் கொடுப்பானா, ஏடு கொடுப்பான்னு சொல்லி படிச்சமே, மறுமை நாளில் கொடுப்பாண்டு அந்த ஏட்டை கையில கொடுத்து சொல்லுவான், இன்னா குன்னா நஸ்தன்சுகு மா குன்தும் தாமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லாம் நாங்கள் பெருதி எடுத்து கொண்டிருந்தோம் அந்த பாருங்கிறான். அல்லாஹ் ஏன் பெருதி எடுக்கணும்? ஏற்கனவே அல்லாஹ் அப்படிதான் படைச்சு வச்சிருக்கான், எதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும்? தேவையே இல்லை, அதான் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து 2:10 சொல்லுகிறான், இது வந்து 45:29 2:10 சொல்லுகிறான், அவர்களுடைய இதயத்திலே நோய் இருக்கிறது, நோயை அல்லாஹ் அதிகமாக்கி விட்டான்ங்கிறான். நோய் இதயத்தில் அவனுக்கு இருக்கையே இருக்குதான், அல்லாஹ் வந்து ஆக்கல, அல்லாஹ் அதிகமா தான் ஆக்கிற வேலையை செய்யறான். ஃபீ குலூபிஹி மரதுன் 2:10 இருக்குது, அவர்கள் இதயங்களிலே நோய் இருக்கிறது, ஜாதஹுமுல்லாஹு மரலா, அவர்களுக்கு நோய் அல்லாஹ் அதிகமாக்கி விட்டான். உலகும் அதாபுன் அலி பிமா கானு யக்திபூன், அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்களுக்கு கடும் தண்டனை இருக்கிறது. நிராகரிக்க அவன் வேலை, அவனா தான் நிராகரிக்கிறான், அதனால தண்டனை இருக்குது என்று 2:10 அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 39:7 சொல்லி காட்டுகிறான், இன் தக்ஃபுரு ஃப இன்னல்லாஹ கனியுன் அன்கும், நீங்கள் நிராகரித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட அல்லாஹ் தேவையற்றவன், அப்படி போய் நிராகரிச்சுட்டு போ. நீங்க அவ்வளவு பேர் நிராகரிக்க முடிவெடுத்தால் நீ தேவையில்லைடா, நீ வணங்கினா தான் நான் கடவுளா, அப்படி பேர் வணங்காட்டால் நான் தான் கடவுளுக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் தக்ஃபுரு, நீங்கள் நிராகரித்து விடுவீர்களானால் ஃப இன்னல்லாஹ கனியுன் அன்கும், அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன். வலா யர்லா லி இபாதிஹில் குஃப்ர, தனது அடியார்களுக்கு குஃபரை அவன் விரும்பவே மாட்டான். அல்லாஹ் எதை விரும்ப மாட்டானா? குஃபுருக்கு போறத, நிராகரிப்புக்கு போறத, காபிரா போறத அல்லாஹ் விரும்புறது இல்ல. அல்லாஹ் விரும்பாதபடிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இந்த காபிரா போறான ப்ரோக்ராம் பண்ணி அவன் போகல, அல்லாஹ் வந்து இவன் காபிரா போக கூடாதுன்னு விரும்புறான், இவன் திமுர்ல போயிட்டான்னு கருத்து அதுல வருது. ஒலாயர்லா லி இபாதிஹில் குஃப்ர, தனது அடியார்களுக்கு குஃபரை அவன் பொருந்திக் கொள்ளவே மாட்டான். இன் தஷ்குரு, நீங்கள் நன்றி செலுத்துவீர்களேயானால் எர்லகுலக்கும், அதை அவன் பொருந்திக் கொள்கிறான். அவன் விரும்புவதும் பொருந்திக் கொள்வதும் எதை என்று கேட்டால் நன்றி செலுத்துவதை. அவன் பொருந்திக் கொள்வதற்கு மாற்றமா நீனாத்தான் அது நன்றி செலுத்த மாட்டேன்னு போய்கிட்டு இருக்கிற என்று 39:7 வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 35:32 சொல்லி காட்டுகிறான். நம்முடைய பிறகு சும்மா அவர்சனல் கிதாப் அல்லது இஸ்தஃபைனா மின் இபாதினா, நமது அடியார்களில் யாரை தேர்ந்தெடுத்துக் கொண்டோமோ அவர்களுக்கு பிறகு வேதத்தை கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு ஃபமின்ஹும் லாலிமுல் லினஃப்ஸிஹி, அவர்களிலே தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவன் இருக்கிறான். ஒமின்ஹும் முக்தஸிதுன், நியாயமா நடந்து கொள்ளக்கூடியவன் இருக்கிறான். ஒமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத், நன்மைகளுக்கு முந்தக்கூடியவன், போட்டி போடக்கூடியவன் இருக்கிறான். அவனா செய்யறானா? அம்மா வந்து வேதத்தை கொடுத்து அவ்வளவுதான், அவனாத்தான் வந்து என்ன செய்யறான்? அநியாயம் செஞ்சுக்கிட்டு போறான், அவனாத்தான் நியாயமா நடந்துகிட்டு போறான், அவனாத்தான் முந்திக்கிட்டு வர்றான் நல்ல காரியம் செய்யறதுக்கு. இதெல்லாம் அவங்க கையில் இருக்கிறது என்று 35:32 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5:77 சொல்றான், ஒலா தத்தபியூ அஹ்வாஹ கௌமின் கதுலல்லு மின் கப்லு, இதற்கு முன்னர் வழிகட்டு விட்டார்களே அவர்களுடைய வழியை, மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அல்லல்லு கசீரன், நிறைய பேர் அவங்க வழிகெடுக்கவும் செஞ்சுட்டாங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஒருத்தர் நம்ம வழிகெடுக்க இயலுமா? அல்லாஹ் தான் நமக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தான்னா நான் வழிகெடுவேன், நான் வழிகெட்டு போயிடுவேன். நீங்க என்ன வழிகெடுத்தேன்னு சொல்ல முடியுமா? யாரும் யாரையும் வழிகெடுக்கவே இல்லை. அந்த கருத்துப்படி அல்லாஹ் தான் நம்மளை வழிகேட்டில் விடுற மாதிரி நம்மளை அமைச்சு வச்சிருந்தான்னு சொன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வழிகெடுத்தான்னு சொல்லவே முடியாது. மனுஷன்ல சில பேர் வழிகெடுத்தாங்கிறான்ல, இவங்க வந்து இவன் வழிகெடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் வழிகெடுக்கிற வேலை இவன் செய்யறான்னு அர்த்தம், மனுஷன் செய்யறான்னு அர்த்தம். அந்த கருத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5:77 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நம்ம மறுமையில் நடக்கிற விசாரணையை பத்தி உங்களுக்கு சொன்னோம். நரகத்தில் போடப்பட்டவர்கள் புலம்புவார்கள் என்று. அதுல 7:38 என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் பிந்தி வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் இவங்க தான் எங்களை கெடுத்து விட்டாங்க, இவங்க தான் எங்களை நான் வழிகேட்டில் ஆக்கி விட்டாங்கன்னு புலம்புவாங்க என்று சொன்னோம். அப்ப ஏன் அப்படி புலம்புறான்? இவன் தான் எங்களை வழிகெடுத்துட்டான்னு சொல்லும் பொழுது வழிகெடுக்கிற அதிகாரமும் வழிகெடாமல் போற அதிகாரமும் மனுஷன் கையில் இருக்குது என்பது இதுலையும் வழங்குகிறது. இது 7:38 நீங்க பார்க்கலாம். ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 20:79 சொல்றான், அல்லல்ல ஃபிரௌனு கௌமஹு, ஃபிரௌன் தனது சமுதாயத்தை வழிகெடுத்து விட்டான். அல்லாஹ்வே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அப்படி சொல்ல முடியுமா? அந்த சமுதாயம் வழிகடணும்னு அவன் ஏற்பாடு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்புட்டு அவன் வழிகேட்டில் தான் போகணும்னு இயற்கையா படைச்சு வச்சுப்புட்டு இவன் வந்து அவனை கெடுத்து விட்டான்னு சொல்ல இயலுமா? ஃபிரௌன் கெடுக்கிறானா? அப்ப ஃபிரௌன் இல்லாட்ட கெட்டு போயிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம்.
அப்ப கெடுக்கிற வேலை மனுஷன் செய்யறான்னு விளங்குது. மனுஷனுக்கு அதிகாரம் இருக்குது. மனுஷன் நினைச்சா கெடுக்கலாம், மனுஷன் நினைச்சா நல்ல வழி காட்டலாம். அந்த கருத்தை அல்லாஹ் 20:79 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அவர்கள் இறைவன் அழைத்த உடனே தூர் மலைக்கு போயிடுறாங்க அந்த வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப சாமுரிங்கிறவன் என்ன பண்ணிவிட்டான், காலமாட்டை வணங்குற அளவுக்கு அந்த மக்களை திசை திருப்பி கொண்டு போயிட்டான். அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதல்லஹுமு சாமுரி, சாமுரிங்கிறவன் அவங்க எல்லாம் வழிகெடுத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி. வழிகெடுத்தது யாரா? அல்லாஹ் இல்லையா, சாமுரி தான் வழிகெடுத்தான். அல்லாஹ் வழிகெடுக்கிற வேலை செய்யல. அப்ப சாமுரிங்கிறவன் வழிகெடுத்து விட்டான் என்று சொல்லி 20:85 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மறுமை நாள்ல எல்லாரையும் விசாரிக்கும் பொழுது வழிகெடுத்த தலைவர்கள் இருக்கிறாங்களே அவங்களையும் நல்லா கூப்பிட்டு கேட்பானா, அன்தும் அதுலல்தும் இபாதி ஹாவுலாய் அம்ஹும் லல்லு சபீல், ஏன்பா என்னோட அடியார்களை எல்லாம் நீங்க தான் வழிகெடுத்தீங்களா, தன்னால வழிகெட்டு போயிட்டாங்களா அல்ல கேட்பானா. மறுமையில பெரிய பெரிய லீடர்ஸ்களை கூப்பிட்டு தனி விசாரணை. அந்த விசாரணை எப்படி இருக்கும்னு கேட்டா, ஏன்பா நீங்க தான் வழிகெடுத்துட்டீங்களா அல்ல தன்னால வழிகெட்டு போயிட்டானா. அப்ப அல்லாஹ் கெடுக்கலான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் தான் கெடுத்திருந்தான்னு சொன்னா, ஓ நம்ம ப்ரோக்ராம் படி கரெக்டா நடந்திருக்கீங்களே, நான் தானே உங்களை இப்படி ஆக்கி வச்சேன் அப்படி சொல்ல காணா. அல்லாஹ் என்ன கேட்கிறா, அவனை கேட்டாலும் நீங்க எடுத்தியா. அப்ப யார்கிட்ட இருக்கு இந்த அதிகாரம், நம்ம கையில் இருக்குங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 25:17. அதே மாதிரி 26:99 சொல்லுகிறான் திருக்குறான்ல. அவங்க பதில் சொல்லுவாங்களா, அம்மா அதல்ல நான் இல்லல் முஜ்ரிமூன், இந்த பாவிகள் தான் எங்களை வழிகெடுத்து விட்டாங்க எல்லாம் வாங்கலாம். வழிகெடுத்தது யாரா, அந்த பாவிகள்னு சொல்லி ஒத்த மேல பழி போடுறது. அந்த பழி போடுறது சொல்லும் பொழுது 26:99 இப்படி சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 33:67 சொல்லுகிறான், இன்ன அதானா சாதத்தனாவோ குபரானா ஃபலல்லுன சபீலா, யா அல்லாஹ் எங்கள் பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம், எங்களை வழிகெடுத்துட்டாங்க. வழிகெடுத்தது யாரு, தலைவர்களும் பெரியார்களும், அல்லாஹ் இல்ல. வழிகெடுத்து தலைவர்கள் தான் கெடுத்தாங்க, அவங்க நல்ல வழி காட்ட நாங்கள் நல்ல வழி ஆயிருப்போம் என்று அவர்கள் புலம்புவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 33:67 சொல்லுகிறான். அதே மாதிரி 34:50 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான், குல் நபியில் நீங்கள் சொல்லுங்கள், இன் லலல்து ஃபஇன்னமா அலில்லு அலா நஃப்ஸி, நான் வழிகட்டேனேயானால் எனக்கு கேடாகத்தான் நானே வழிகட்டுக் கொள்கிறேன். ஓ இனிகித்த தைத்து, நான் நேர்வழி பெற்றால் ஃபபிமா யூஹா இலைய யூஹி இலைய ரப்பி, என் இறைவன் எனக்கு அறிவிக்கிற செய்தியின் அடிப்படையில் நேர்வழி பெறுகிறேன். நான் நேர்வழி பெற்றால் அதுக்கு இறைவன் தருகிற செய்தி காரணம், நான் வழிகட்டு போனால் ஏன் திமுரு காரணம், நான் தான் காரணம் என்று நபியை நீ சொல்லு. நீ கெட்டு போன நான் பொறுப்பு கிடையாது, நான் தான் பொறுப்பு நீ சொல்லுங்கிறான்ல. மனுஷனை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நான் தவறான வழிக்கு போனேன்னு வைங்க நான் தான் காரணம் என்று நபியை நீ சொல்லிவிட வேண்டும். ஏன் மேல பழி போடுறாங்க அல்லாஹ். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் தான் தக்தீர்ல ஏற்படுன்னு சொல்லிவிடக்கூடாது, நீனா தான் கெட்டு போயிட்டு அதை ஒத்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 34:50 சொல்லுகிறான். அதே மாதிரி ஷைத்தானை பத்தி சொல்லும்போது, இப்லீஸை பத்தி சொல்லும்போது யாசின் சூராவுல 36:62 சொல்லுகிறான், வலக்கத் அல்லல்ல மின்கும் ஜிபில்லன் கஸீரா, இந்த ஷைத்தான் இப்லீஸ் உங்களுக்கு முன்னர் நிறைய கூட்டங்களை வழிகெடுத்து விட்டான், அவலம் தக்கூனு தாக்கினும் விளங்க மாட்டீர்களா, கொஞ்சம் நஞ்சம் பேரை வழிகெடுத்திருக்கிறான். வழிகெடுக்கிற ஷைத்தான் வேலை, அல்லாஹ் வேலை இல்ல. அல்லாஹ் நாடுவதெல்லாம் நல்லது நாடுகிறான், ஷைத்தான் உங்களை வழிகெடுக்க நாடுகிறான், நீங்களும் வழிகேட்டில் விழுந்துடுறீங்க. அல்லாஹ் உங்களை கெட்டவன் ஆகுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கல என்ற கருத்தை இந்த வசனமும் தருகிறது. இது 36:62. அதே மாதிரி 41:29 இதே மாதிரி மறுமை நாள்ல நரகத்தில் போடப்படும் பொழுது காலலதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் சொல்வார்கள், ரப்பனா அரிநல்லதைன அலல்லானா மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் எங்களை யார் வழிகெடுத்தார்களோ அவங்களை கொண்டாந்து எங்கள்ட்ட காட்டு அல்லாஹ், நஜ்அலுஹுமா தஹ்த அக்தாமினா, எங்கள் காலுக்கு கீழே போட்டு அவங்களை மிதிக்கிறோம். இந்த காவிர்கள் சொல்லுவாங்களா, நம்ம வறுமையில விசாரிக்கும் பொழுது யாரெல்லாம் இந்த எங்களை கெடுத்தாங்களே அவங்களை கொஞ்சம் கூட முன்னாடி விடுவோம், இப்ப இவ்வளவு வேதனை தாங்க இல்லை, இதுக்கெல்லாம் காரணமா இருந்தாங்கல்ல அவங்களை கொண்டு வர 2 மிதிக்கிறோம். நஜ்அலுஹுமா தஹ்த அக்தாமினா, எங்கள் பாதத்திற்கு அடியிலே போட்டவர்களை மிதிக்கிறோம் என்று 41:29 அவர்கள் புலம்புவதை எல்லாம் எடுத்து காட்டுகிறான். அப்ப இது என்ன அர்த்தம், அவன் செய்யறான்னு அர்த்தம். அவன் தான் முடிவு எடுத்தான், வழிகெடுக்கிற அவனா தான் முடிவெடுக்கிறான். இந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 47:1 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 47வது சூரா முதல் வசனத்துல, அல்லதீன கஃபரு சத்து அன் சபீலில்லாஹ் அல்லல் அமாலஹும், யார் நிராகரித்த அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் நாசமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வை நாசமாக்குறது இல்ல, இவனா நிராகரிப்புல ஆவி, இவனா நல்ல வழியை விட்டு மக்களை தடுத்தா அவர்களை அல்லாஹ் வழிகெடுத்து விடுவதாக அதுல சொல்லி காட்டுகிறான். 47:1 இதே கருத்துல 47:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்துக்கு எதிராக துவா செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க துவா, அது 950 வருஷம் பிரச்சாரம் பண்றாங்க, ஒரு பேரும் கேட்கல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, நிறைய பேர் ஏத்துக்கல, அழிக்க சொல்லி துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்க, அதுல ஒக்கது அல்லல்லு கசீரா, யா அல்லாஹ் இவங்க நிறைய பேரை கெடுத்து விட்டாங்க, இவங்க கேட்டாலும் பரவாயில்லை, நிறைய பேரை கெடுத்து வேற போட்டாங்க,
அதனால வலா தஸீது லாலிமின இல்லா லலாலா, அந்த அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டு தவிர எதையும் அதிகமாக்கி விடாத அல்லான்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யறாங்க. இவங்க தான் கெடுத்தாங்கிறாங்க. யா அல்லாஹ் நீங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாயே அதனால் கெட்டு விட்டார்கள்னு சொல்ல காணாம். எப்படி சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? இவங்க வந்து இவங்களை கெடுத்து விட்டாங்க என்று ஒரு நபி சொல்லும் போது அல்லாஹ்வுடைய இது கருத்தானது. ஒரு நபியை விட்டு அல்லாஹ் சொல்ல சொல்றாங்க போது அது வந்து அல்லாஹ்வுடைய கருத்து தான். இது வந்து என்ன விளங்குது? மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது. அவன் நல்லவனாக நினைத்தால் நல்லவனாகலாம், அவன் கெட்டவனாக நினைத்தால் கெட்டவனாகலாம். அதனால அல்லாஹ் தண்டிக்கிறது நியாயம் இருக்குது, பரிசு கொடுக்கிறது நியாயம் இருக்குது என்ற கருத்தை இது சொல்லுகிறது. இதே கருத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பல இடங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் அவன் சம்பாதித்தது அவனுக்கு உள்ளதுன்னு பல இடங்கள்ல குர்ஆன்ல இருக்குது. அவன் சம்பாதித்தது கஸ்பு, உழைத்தது, அவன் பாடுபட்டது, அவன் உழைத்தது, அவன் சம்பாதித்தது நன்மை அவனுக்கு, அவன் சம்பாதித்த தீமை அவனுக்குன்னு சொல்லி இந்த சம்பாத்தியம் அவனை சேர்ந்தது என்று அல்லாஹ் வந்து பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2:134 தில்க உம்மத்துன் கத்ஹலத், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம், லஹாமா கசபத், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு, வழக்கும் மா கசப்தும், நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு. செஞ்சதுக்கு தான் நன்மை தீமை இருக்கே தவிர பரிசு தண்டனை இருக்கே தவிர நான் ஏற்பாடு பண்ணபடி கிடையாதுங்கிற கருத்தை வந்து 2:134 சொல்லுகிறான். இதே வார்த்தையை அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு என்று 2:141 சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கி யுவாஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், நீங்கள் இதயத்திலே திட்டமிட்டு முடிவெடுக்கிறீர்களே அதற்குத்தான் அல்லாஹ் உங்களை பிடிப்பான். சுவாயினால அவசரப்பட்டு சொல்வதற்கு உங்களை பிடிக்க மாட்டான். மனதில் தீர்மானிக்கிறீர்களே அதுக்கு தான் பிடிப்பேங்கிறான். அப்ப மனசுல தீர்மானிக்கிறது அவன் செய்யற வேலை இல்லை, நீங்களும் தான் செய்றீங்க. மனசுல தீர்மானிக்கிறது இதை செய்யணும், இவனை கொல்லணும், இவனை பிடிக்கணும்னு சொல்வதெல்லாம் நீங்க எடுக்கிற முடிவு, அவன் உங்களை திணிக்கிறது இல்லை என்ற கருத்தை 2:225 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:281 சொல்கிறான். குர்ஆன்ல கடைசியா இறங்கின வசனம், மொத்த குர்ஆன்லயே ஆக இறுதியாக இறங்கின வசனம் 2:281. அதுல ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்களே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொரு ஆன்மாவும் அவை சம்பாதித்ததற்கான பரிசை பெறும். அந்த நாளில் அவை எதை சம்பாதித்ததோ அந்த பரிசை பெறும் என்று இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2:286 சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். லஹாமா கஸபத் வலைஹா மக்தஸபத், அவை சம்பாதித்த நன்மை அதற்கு இருக்கிறது, அவை சம்பாதித்த தீமை அதற்கு இருக்கிறது என்று சொல்லி நாம தான் அதை முடிவு செய்கிறோம், நம்ம கையில தான் அது இருக்குது என்ற கருத்தை அல்லாஹ் வந்து இதில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அதை தொடர்ந்து சொல்லுகிறான், நம்மளை துஆ செய்ய சொல்றான். எப்படி? ரப்படா இறைவா, அதுல அதே வசனத்திலேயே 2:286 எங்கள் இறைவா லா துஆஹிதுனா, எங்களை பிடித்திராதே, அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான். நம்ம வந்து அல்லாஹ் விட துஆ செய்யணுமா? எப்படி செய்யணுமா? எங்களை பிடிக்காதே, இன்னசீனா, நாங்கள் மறந்து விட்டால், மறக்கிற நம்மளை தான் மறக்கிறோம். அவ் அக்தானா, நாங்கள் தவறு செய்து விட்டால் எங்களை பிடிச்சிராதே, மறதியோ தவறோ செஞ்சா எங்களை பிடிச்சிராத, அல்ல வேணுண்டு செஞ்சதை புடி. அப்ப மறதி தவறுக்கு தான் கேட்க வேணான்னு எல்லாம் சொல்றான், அது பிடிக்க மாட்டான்ல. வேணுண்டு செய்யற நீ தான் செய்யற, மறக்க வைக்கிற நான் செய்யறேன், தவறுதல் ஏற்படுறது நானே செய்யறேன், அது மனுஷன் கவனக்குறைவா செஞ்சிருவான். ஆனால் வந்து வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்திற்கு கொடுத்த சிரமத்தை எங்களுக்கு தந்திராத அல்லாஹ் என்றெல்லாம் நம்மளை வந்து அல்லாஹ் கேட்க சொல்வதில் இருந்த நமக்கு தான் சுதந்திரம் இருக்குதுங்கிறது விளங்குது, இதுலயும் விளங்குது. இது 2:286. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதனுடைய சம்பாத்தியம் கொடுக்கப்படும் என்று 3:25 இருக்கிறது, 3:161 இருக்கிறது, 6:70 இருக்கிறது, 14:51 இருக்கிறது, 30:41 இருக்கிறது, 40:17 40வது சூரா 17வது வசனத்தில் இருக்கிறது, 42வது சூரா 30வது வசனத்தில் இருக்கிறது, 45வது சூரா 22வது வசனத்தில் இருக்கிறது, 74வது சூரா 38வது வசனத்திலையும் இருக்கிறது, 39வது சூரா 51வது வசனத்திலையும் இருக்கிறது, 40வது சூரா 17வது வசனத்தில் இருக்கிறது, 83வது சூரா 14வது வசனத்தில் இருக்கிறது, 2வது சூரா 220 சொல்லிட்டேன் எந்த வசனத்தில் இருக்கிறது. அது இதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் சம்பாதிச்சதுக்குத்தான் பரிசு வாங்க போகிறான், சம்பாத்தியத்தை அவன் அல்லாஹ் வந்து சுமத்துகிறான். அதே மாதிரி 41:17 ரொம்ப உச்சகட்டமான வசனம். 41:17 எப்படி இருக்குன்னு கேட்டா, அம்மா சமூது கூட்டத்தார் இருக்கிறார்களே, ஃபஹதைனாஹும், அவர்களுக்கு நேர்வழியை நாம காட்டினோம், ஃபஸ்தஹபுல் அமா அலல் ஹுதா, அவர்களோ நேர்வழியை விட்டு விட்டு வழிகேட்டை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள், விரும்பினார்கள். நம்ம நேர்வழியை காட்டணும், அவன் விரும்பினது என்னன்னு கேட்டா, அவன் வந்து வழிகேடு எனக்கு போதும், இருட்டு போதும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து கொண்டான். அதனால் அவனுக்கு வேதனை வந்துச்சுக்கிறான். அப்ப அல்லாஹ் நாடுனது என்ன? அந்த சமூது கூட்டத்திற்கும் அல்லாஹ் நாடியது நேர்வழிதான். அம்மா சமூது கூட்டத்தாருக்கு ஹதைனாகும், நேர்வழி காட்டினோம்,
ஃபஸ்தஹபுல் அமா அலல் ஹுதா, நேர்வழியை விட வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று 41:17 சொல்லி இது அவனுடைய அதிகாரத்தின் பார்ப்பட்டது. நான் திணிக்கல, திணிச்சதா அதிகாரத்தின் பார்ப்பட்டது, அதான் கேள்வி. அல்லாஹ் திணிச்சபடி நான் நல்லவனா இருக்கிறேனா, நானா தீர்மானிச்சு நல்லவனா இருக்கிறேன், அதான் கேள்வி. இந்த வசனங்கள் எல்லாம் நீ தீர்மானிச்சு தான் இருக்கிறேன்னு சொல்லுது, அந்த கருத்தை சொல்லுகிறது. அதை இது 41:17 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அவர்கள் சம்பாதித்தது தான் அவர்களுக்கு இருக்குங்கிறது இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. 2:79, 6:120, 6:129, 7:96, 9:82, 9:95, 10:8, 15:84, 39:50, 45:14, 83:14, 29:69, 29:69 மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா, யார் நம்முடைய மார்க்கத்தில் உழைக்கிறார்களோ பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவோம். நீ உழைக்கிறது ஓ மேல, நான் வழி காட்டுவேன், நீ நல்ல வழிக்கு நீ வந்துடணும், வந்த பிறகு நல்லதை ஒன்று ஒன்றா காட்டிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லவன் ஆகுறதுங்கிற முடிவை நாம் எடுக்கணும். எடுத்த பிறகு நல்ல வேண்டாம் அவன் முடிவெடுத்துட்டான், நல்லதே காட்டுவோமே என்று உனக்கு அதிகமாக காட்டுவேன் என்று சொல்லி 29:69 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் சம்பாத்தியத்திற்கான கூலி கிடைக்கும். ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு கூலி கிடைச்சாலும் பரிசு கிடைச்சாலும் அவன் சம்பாத்தியம், தண்டனை கிடைச்சாலும் அவன் செஞ்ச வேலை, நம்ம திணிச்சது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி அவர்கள் எதை முற்படுத்தினார்களோ அதுதான் அறுவடை செய்கிறார்கள். அதாவது பல இடங்கள்ல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, பிமா கத்தமத் ஐதீக்கும், உங்கள் கரங்கள் எதை முற்படுத்துகிறதோ, உங்கள் கைகளால் எதை முன்னாடி அனுப்பி வைத்தீர்களோ அதை அறுவடை செய்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கும்போது செஞ்ச பாவத்தை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அது போய் வாங்கிக்கிறீங்க. இந்த உலகத்தில் நன்மையை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, முற்படுத்தி அனுப்பி முன்னாடி உங்களுக்கு முந்தைய அது போய்கிட்டு இருக்குது, அதை முற்படுத்துறது. நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம பாவங்கள் போயிட்டே இருக்கு, நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம நன்மைகள் போய்கிட்டே இருக்கு, முன்னாடி அதை அனுப்பி விட்டு விட்டுருக்கோம். அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துல முதல் அனுப்பிட்டு இல்ல, உனக்கு முன்னாடி டெய்லி அனுப்புனீங்க, இந்த இருக்கு வாங்கிக்க, உனக்கு முன்னாடி அனுப்பிட்டு இருந்திய பாவம் தான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் முன்னால் அனுப்பி கொண்டிருந்தார்களே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் செய்யறான் அதை. இந்த கருத்துப்பட எடுத்துக்கிட்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 3:182 அல்லாஹ் சொல்றான், அதாலிக்க நரகத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், டே இதுதான் பிமா கத்தமத் ஐதீக்கும், உங்கள் கரங்கள் முற்படுத்தியது, கைனால முன்னாடி செஞ்சு அனுப்புனியே அதனுடைய பரிசுடா இது. அன்னல்லாஹ லைஸ பில் அல்லாமின் லில் அபீத், எந்த அடியானுக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்யறவன் இல்லை. நான் அநியாயம் உன்னை நரகத்தில் போடல, நீ அனுப்பி வச்சு அதுதான் போட்டுக்கிறேன். உன்னை நான் நரகத்தில் போட்டது நீ அனுப்பி வச்ச காரியத்துக்காகத்தானே தவிர அநியாயத்துக்கு இல்லை. இதே கருத்தை 4:62, 5:80, 8:51 இதெல்லாம் உங்கள் கரங்கள் முற்படுத்தியதுன்னு வரும் இந்த வசனங்கள்ல எல்லாம். 18:57, அது மாதிரி 22:10, 28:47, 30வது சூறாவுல 36வது வசனத்துல, 42வது சூறாவுல 48வது வசனத்துல, 59வது சூறாவுல 18வது வசனத்துல, 62வது சூறாவுல ஜும்மாவுல 7வது வசனத்துல, சூரத்து நபாவுல 78வது சூறாவுல 40வது வசனத்துல, அது மாதிரி 89வது சூறாவுல 24வது வசனம். இதுல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டால, அவரவர்கள் எதை முன்னாலே அனுப்பினார்களோ அதைத்தான் அறுவடை செய்கிறார்கள். சும்மதிக்கு நான் நரகத்தில் போடல, நீ அறுத்து அனுப்பிக்கிட்டு இருந்த, நீ அனுப்புனதை அறுவடை செஞ்சு அனுப்புனதை இங்க பெற்றுக்கொள்கிறாய். அப்ப மனுஷன் தான் இதை அறுக்கிறான், முற்படுத்துகிறான், அவன் கையினால் அவன் தான் செய்கிறான். இதெல்லாம் இந்த கருத்தை சொல்லிவிட்டானா அதோட நிறுத்திக்கிற மாட்டேங்கிறான், இன்னும் விட மாட்டேங்கிறான். பாருங்க, அதாவது அல்லாஹ் தான் செய்யறாங்கிறதுக்கு எவ்வளவு ஆதாரம் இருக்குதோ, நீ தான் செய்யறாங்கிறது கூட இருக்கு ஆதாரம். மனுஷன் அவன் தான் செய்யறாங்கிறத கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் தான் குர்ஆன்ல அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி இப்படிப்பட்ட வசனங்கள் எப்படி தெரியுமா, ஷைத்தான் அவனை வழிகெடுத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் ஏன் அந்த கனியை சாப்பிட்டாரு, மரத்தை சாப்பிட்டாரு, ஷைத்தான் அவரை வழிகெடுத்து விட்டான் அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தனை சொல்லும் பொழுதும், முனாபிக்குகளை சொல்லும் பொழுது, காபிர்களை சொல்லும் பொழுது, கோழைகளை சொல்லும் பொழுது, பொய்யர்களை சொல்லும் பொழுது, மோசடிக்காரர்களை சொல்லும் பொழுது யார் செஞ்ச வேலைங்கிறான், ஷைத்தான் அவனை கெடுத்து விட்டான். அப்ப நான் கெடுக்கல, நமக்கு சம்பந்தம் கிடையாது, ஷைத்தான் கெடுத்துனா ஏமாந்து போயிட்டான், நான் எச்சரிக்கை வர பண்ணி இருந்தேன், அதையும் சொல்லிக்கிறான். இல்ல ஷைத்தான் இவனை கெடுத்து விட்டான், அட ஷைத்தான் கெடுப்பான் ஏமாந்துறான்னு உனக்கு சொல்லி வர வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது ஏன்டா கெட்டு போனேங்கிற கருத்தை ஷைத்தான் தான் கெடுக்கிறான். ஆனா ஷைத்தான் கெடுக்க வருவான்னு உனக்கு முன்னாடி சொல்லிவிட்டேன், நீ தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், நீ இவ்வளவு சொன்ன பிறகு நீ கெட்டு போயிட்ட. இந்த கருத்தை ஷைத்தான் கெடுத்தான், ஷைத்தான் கெடுத்தான், ஷைத்தான் எச்சரிக்கை பண்ணுன என்ற கருத்தை குர்ஆன்ல பார்த்தா நிறைய பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான், 5:91 அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் என்ன விரும்புகிறான் என்றால், யூக்கியா பைனகுமுல் அதாவத வல் பக்லா, உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் சண்டையையும்
அவன் ஏற்படுத்த விரும்புகிறான். ஃபில் ஹம்ரி வல் மைசிர், மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் சண்டை ஏற்படுத்தவன் நாடுகிறான். ஒயசுத்தக்கும் அன் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தடுக்க நாடுகிறான். வானிசலா, தொழுகையை விட்டும் தடுக்க நாடுகிறான். ஃபஹல்லன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? மதுபானத்தை விட்டும் சூதை விட்டும் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது 5:91 சொல்றான். அப்ப ஷைத்தான் தான் செய்யறானா இதை? அல்லாஹ் விலகு தான் அல்லாஹ் ஆசைப்படுறான். அல்லாஹ் ஆசைப்படுறது என்ன? விலகிக் கொள்ள மாட்டீர்களான்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். ஷைத்தான் குடிக்க மாட்டீர்களா என்று அவன் ஆசைப்படுறான். அப்ப ரெண்டு ஆசை வரும்போது தேர்ந்தெடுத்து நீ தானே. அல்லாஹ் ஆசைப்படுறதை விட்டுப்புட்டு ஷைத்தான் ஆசைப்படுறத நீ செஞ்ச. அல்லாஹ்வுடைய ஆசை என்ன? ஹல் அன்தும் முன்தஹூன், விலகிக் கொள்ள மாட்டீர்களா? இது அல்லாஹ்வுடைய ஆசை. ஷைத்தான் ஆசை என்ன? நீங்க குடிக்கணுங்கிறது. குடிக்கிறீங்கல்ல, குடிச்சு நீங்களே தானே குடிச்சேங்கிறான்ல, அந்த கருத்தை சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி ஷைத்தான் தான் அம்புட்டையும் பண்றான் அப்படிங்கிறத 4:119 சொல்லுகிறான், 5:91 சொல்லுகிறான். ஏன்னா எல்லாம் ஒரே ஏறக்குறைய ஒரு கருத்தா இருக்கணும். நம்பர் சொன்னா உங்களுக்கு போதும், எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். 5:91 சொல்லுகிறான், 2:36 சொல்லுகிறான், 2:268 சொல்லுகிறான், 3:155 சொல்லுகிறான், 3:175 3 சொல்றது சூரா, 2வது சொல்றது வசன நம்பர். 3:175 சொல்லுகிறான். 4வது சூரா 60வது வசனத்தில் சொல்லுகிறான். 4வது சூரா 120 சொல்லுகிறான். 6வது சூரா 43வது வசனத்தில் சொல்லுகிறான். 6:68, 7:20, 16:63, 17:27, 17:64, 20, 120, 25, 29, 27, 24, 58, 19 இந்த வசனங்களை எல்லாம் ஷைத்தான் உங்களை எப்படி செய்யறான். நான் எவ்வளவு எச்சரிக்கை பண்ணியிருந்தேன், நான் மரத்தை நெருங்காதுன்னு சொல்லியிருந்தேனே, அவங்க சொல்ல கேட்காதுன்னு ஏன் பார்த்துட்டு இப்படியாக இந்த கருத்துப்பட ஷைத்தான் உங்களை கெடுக்கிறான். நீங்க நல்ல ஆள் ஆகணும்னு நான் விரும்புறேன். இந்த சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நல்லவனா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன், ஷைத்தான் உங்களை கெடுக்க ஆசைப்படுறான். அப்படின்னா அல்லாஹ் உங்களை திணிக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் ஆசைதான் படுறான், திணிக்கல. இப்படிதான் நீ ஆவணம் கெட்டுதான் போகணும், உங்களுக்கு திணிக்கல என்ற கருத்து இதுல எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தன் கெட்டு போறான்னு வைங்க, அவன் தானாத்தான் இதே வாசகம் எவன் வழி கெடுக்கிறானோ அவன் தானாகவே வழி கெடுக்கிறான். இந்த வாசகம் இப்படியே ஒமன், அதாவது ஒமன் லல்ல இன்னமா எலில்லு அலைஹா, எவன் வழி கெடுக்கிறானோ அவன் தனக்கு எதிராக தானாகத்தான் வழி கெட்டுக் கொள்கிறான். இப்படிங்கிற கருத்தை எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா 10:108 சொல்லுகிறான், 17:15 சொல்லுகிறான், 39:41 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுகளெல்லாம் என்ன சொல்றான்ல, அவன் அவனாகத்தான் வழிகெடுக்கிறான் என்று சொல்லிடுறான். சரி, இதெல்லாம் என்ன விளங்குது? இது ஒரு சைடு என்ன, இந்த சைடு இது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் ஒரு பிரேக் பண்ணி பார்ப்போம். முதல்ல நேற்று சொன்ன ஆரம்ப கட்டத்தில் சொன்ன வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ நல்லவனானாலும் என் முடிவுதான், கெட்டவனானாலும் என் முடிவுதான், நான் எப்படி தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படித்தான் நீ இயங்க முடியும், உனக்குன்னு சுதந்திரமோ முடிவெடுக்கிற அதிகாரமோ கிடையாது. இந்த கருத்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் பாட்டுக்கு உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன், நீ பாட்டு நல்லவனானா ஆவலாம், கெடுக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் இருக்குது, அதை எச்சரிக்கையும் பண்ணிவிட்டேன், தூதரை அனுப்புறேன், வேதத்தை தர்றேன், சைத்தானை பத்தி எச்சரிக்கையும் செய்யறேன், நரகத்தை பத்தி பயம் காட்டுறேன், சொர்க்கத்தை பத்தி ஆசை ஊட்டுறேன், இதுக்கெல்லாம் பயந்து ஒழுங்கா நடக்கப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல இந்த 2 வகை சொன்னீங்கல்ல, இப்படி பார்க்கறத விட இப்படி இன்னும் கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தான் திணிச்சிருக்கிறான்னு சொல்றமே, அதுக்கு நேற்று வாசித்த வசனங்கள் இருக்க அவை மட்டும்தான் அதுக்கு ஆதாரம். உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்றமே, அதுக்கு நான் காட்டின இந்த வசனம் இல்ல, மீதி குர்ஆன்ல உள்ள எல்லா வசனமும் இந்த கருத்தான் சொல்லுது. சுருக்கி சொல்ல போனா, அதாவது எதுல எந்த வசனங்கள்ல அல்லாஹ் தான் உங்களுக்கு திணிச்சு இருக்கிறான், நல்லவன் ஆகுறதும் அவன் தான் முடிவு எடுக்கிறான், நீ கெட்டவன் ஆகுறதுக்குள்ள நீ நான் நினைச்சு கெட்டவன் ஆயிட முடியாது, அவன் தான் தீர்மானிக்கிறான்னு கருத்து வருது. அதுக்கு எந்த வசனங்களை வாசிச்சோமோ அதை தவிர நம்ம கவனத்துல வராமல் சிலர் விட்டு போயிருந்தால் அப்படி 10-20 வசனங்கள் இருக்கலாம். அதுகளை தவிர மொத்த குர்ஆனை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது என்ன பேசுதுன்னு கேட்டா, மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குன்னு பேசுது. எப்படி பேசுது? உங்கள் மீது நோன்பு கடமை. எதற்கு கடமை? தக்வா உடையவர்கள் ஆவதற்கு கடமை. அப்ப நீ தக்வா உடையவன் ஆவருக்கு பயிற்சி எல்லாம் தர்றான், நோன்பு கடமைங்கிறான். ஏன் கடமையாக்கணும்? ஏன் பொய் சொல்லாதுன்னு சொல்லணும்? ஏன் திருடாதுன்னு சொல்லணும்? ஏன் கொலை செய்யாதுன்னு சொல்லணும்? அதெல்லாம் நீ செய்ய முடிஞ்சவனு தான் சொல்லணும். ஒரு ஆட்டுக்கிட்ட போய் நின்று கொண்டு ஆடு இப்படித்தான் நடக்கும்னு அதுக்குன்னு இயற்கை அமைச்சாச்சுங்க. புலி இருக்குல்ல, புலி பழமொழி சொல்லுவான், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஒரு புளியை கொண்டே வச்சுக்கிட்டு புல்லை தூக்கி போட்டு தின்னுமாண்டா அவனை என்ன சொல்லுவீங்க நீங்க?
அதான் திங்காதுலப்பா, திங்காதுன்னு அமைச்சாச்சு, அதை படைச்சாச்சு. அப்படியே அதை போய் தின்னுண்டா என்ன அர்த்தம்னு கேட்பீங்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் வந்து நீ வரவே மாட்டேன்னு தீர்மானிச்சாச்சு. அப்புறம் நீ இதை செய்யி, அப்புறம் அதை செய்யி, நீ நல்லவன் ஆவு, நீ தொழுவு, நீ நோம்பு, எதை எப்படி அதை வைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீல. ஏன் வருவானா வருவான், ஏன் வரமாட்டானா வரமாட்டான். இது என்னத்தை சொல்றது? அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதிகாரம் இருந்தா தான் இதை சொல்ல முடியும். அல்லாஹ் அறிவுடையவன். அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்கலன்னா சொல்லவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் மனுஷனுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அந்த மாதிரி சொல்லவே முடியாது. நமக்கு சுதந்திரம் தந்திருக்காங்கிற கருத்தை தான் மொத்த குர்ஆனும் சொல்லுது. ஒரு ஆட்டை கொண்டாந்து கட்டி போட்டுக்கிட்டு புல்லு கொடுத்தா திங்கும். நல்ல 2 கிலோ கறி வாங்கி கொண்டாந்து சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுன்னு சொன்னா உங்களை பத்தி என்ன நினைப்பான்? அட அதான் சாப்பிடாதடா, ஆடு எங்க சாப்பிட போகுது, இதை கொண்டு அங்கிட்டு போய் அதை இங்கிட்டு போய். ஒரு ஆட்டை ஒரு பக்கம் புளி ஒரு பக்கம் கட்டி போட்டாச்சுங்க. அது ஆடு வந்து ஒரு காலத்துல இந்த கறியை திங்காது. புளிக்கு முன்னாடி போட்ட புல்ல அதுவும் திங்காது. இது அங்க வை அது இங்க வை, அப்படிதான் எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான். வணங்குதா? அங்க வந்துகிட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஆட்டத்தை புல்ல தின்னுங்க, நீங்க வந்து கறியை தின்னு சொல்ல முடியாது. அது அதுக்கு இயற்கையா எல்லாம் அப்படித்தான் நடக்க போகுது. அப்ப என்ன செய்யணும்? புல்லு கட்டத்துக்கு இந்த பக்கம் திக்கி போடணும், ஆட்டு பக்கத்துல இருந்த கறியை திக்கி அங்க திக்கி வைக்கணும், ரெண்டும் சாப்பிட்டுரும். அப்ப அதாவது அப்படி அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான்னு சொன்னா இதுக்கு எங்களுக்கு போட்டு உத்தரவு போடணும், அதை செய்யி இதை செய்யி இப்படி அதெல்லாம் போடக்கூடாது. அப்ப மொத்த குர்ஆனும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அது வந்து அந்த சுதந்திரம் இருக்கு. அப்பதான் அது நியாயமா இருக்கு. அல்லாஹ் நரகத்தை தருவதற்கோ சொர்க்கத்தை தருவதற்கோ நியாயமா இருக்குங்கிற அல்லாஹ் நியாயவான்னு சொல்லக்கூடிய அம்புட்டு வசனங்களும் இதுக்கு ஆதாரமா இருக்குது. அல்லாஹ் யாருக்கா நீதியை விரும்பக்கூடியவன்கிறதுக்கு ஆதாரமா இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் குர்ஆன்ல அந்த வசனங்களும் இருக்குது. எந்த வசனம்? அவன் தான் தீர்மானிக்கிறாங்க. இதை விட இன்னொன்று இருக்குது. அதாவது இது ரொம்ப கடுமையான ஒரு ஒரு வலிமையான வாதத்தை எடுத்து வைக்கக்கூடியது. இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த இணை வைக்கிறவருக்கான இணை வைக்கிறவர்கள் பாவம் செய்கிறவன் அவன் வந்து ஒரு பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, ஏன்டா இணை வைக்கிற, நாங்களா வச்சோம், அல்லாஹ் நாடி இருந்தா வச்சிருக்க மாட்டோம்ல என்று சில பேர் சொல்றாங்க. அது அல்லாஹ் அப்படித்தான் சொன்னான். அதான் முதல்ல நேத்து வாய்ச்ச வசனங்கள்ல அல்லாஹ் என்னத்தான் சொன்னா, நான் நாடு நான் தானே நல்லவனாவேன்னு சொன்னான். இதையே தப்பு செஞ்சவன் சொல்லும் போது அல்லாஹ் வந்து கோர கூடுறான், பொய் சொல்றாங்கிறான். இது அல்லாஹ் தான் சொல்றான், நான் நினைச்சாதான் நீ நல்லவனா ஒரு. இதை கேட்டுக்கிட்டு யாரெல்லாம் அந்த ஏன்டா திருடுற, நானா திருடுனேன், அவன் ஆக்கி விட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஏன்டா வந்து இணை வைக்கிற, நானா இணை வைக்கிறேன், அவன் என்னை அப்படி அப்படி ஆக்கியிருக்கிறான். இந்த மாதிரி பதில் சொல்றாங்களே, இவர்களை கடுமை எச்சரிக்கிறான். ஏன்டா இப்படி அர்த்தம் அதுக்குன்னு அவனை அர்த்தம் சொல்லி தர்றான். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இந்த வசனம் தான் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறதுங்கிறது ஜட்ஜ்மெண்ட். அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு சொன்னானோ அதை நீ சொல்லும்போது உன்னை கண்டிக்கிறான். எப்படி சொல்றான்னு பாருங்க. அது வந்து 6:148 எடுத்துக்கிறங்க. அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வாசி சொல்ல வேண்டிய நம்பர் வாசிக்க முடியாது, விளக்க வேண்டியது. 6:148 அல்லாஹ் சொல்றான், யகூலுல்லதீன அஷ்ரகு, இணை வைத்தவர்கள் சொல்கிறார்கள், லவ்ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால், மா அஷ்ரக்னா, நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம், உல ஆபாவுனா, எங்களுடைய ஆபாக்கள் முன்னோர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள், நாங்களாக பண்ணணும், எங்க அப்பா இணை வச்சதுக்கு அல்லாஹ் தான் காரணம், அது மாதிரி வந்து நாங்க இணை வச்சதுக்கு அல்லாஹ் தான் காரணம், உலா ஹர்ரமுனா மின்சையின், நாங்களாகவே எதையும் ஹராமாக்கி இருக்க மாட்டோம், அல்லாவா நாடி இதை செய்யாத அதை செய்யாதுங்கிறா செய்யாம இருக்கிறோம். அப்ப நாங்க வந்து செஞ்சதுக்கு அம்புட்டுக்கும் காரணம் யாரு தான்? அல்லாஹ் தான். இது அவங்க சொன்னது குர்ஆன் படி கரெக்ட் தானே? அது முதல் சொன்னபடி நேத்து வாய்ச்ச வசன பிரகாரம் இது கரெக்டா இல்லையா? அல்லாஹ் தானே சொன்னா, அடே நான் தானே நேர்வழி வருவேன், நான் சொன்னபடி நடந்துக்கிட்டேன். அப்போ வந்து இவங்க சொன்னது கரெக்ட் இருந்தா அல்லாஹ் வந்து சரி கண்டு இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, கதாலிக்க கதபல்லதீன மின் கபலியும், இவர்களுக்கு முன்னாடி உள்ளவங்க இப்படிதான் பொய் சொன்னாங்க, இது பொய்ங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றா, அல்லாஹ் மேல பழிய போடுறாங்களே, இந்த விதியை சொல்லி சொல்லி சில பேர் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் இந்த பதில சொல்லுவாங்க. அல்லாஹ் நான் தானே தொழ முடியும், நான் தொழாம இருக்கிறது விதிதான், நான் தொழாம இருக்கிறேன்ல, நான் கலப்படம் பண்றேன்ல, அது விதிதான்ப்பா அப்படிங்கிறான்ல, அது பொய்ங்கிறான்ல. கதாலிக்க இப்படித்தான் கதபல்லதீன மின் கபலியும், இவர்களுக்கு முன்னாடி உள்ளவர்களும் பொய் சொன்னார்கள், ஹத்தா தாக்கு பாசனா, நம்முடைய தண்டனையை அனுபவிக்கிற வரைக்கும் பொய் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அப்புறம் கேட்கிறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள், ஹல் இந்தக்கும் மின் இல்மின், ஏதாவது ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா, இது பற்றி அறிவு இருக்கிறதா, ஃபத்துகுர்ஜூலனா, அதை எடுத்து காட்டுறான், சான்று கொண்டு வாடாங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் இவன் சொல்றான். அல்லாஹ் என்ன கேட்கிறான், ஆதாரம் கொண்டு வாங்குறான். அல்லாஹ் நாடனா என்ன வச்சிருக்க மாட்டீங்களோ, அல்லாஹ் நாடி இருந்தா எங்க அப்பா என்ன வச்சிருக்க மாட்டாங்கிறீங்களா, ஆதாரம் கொண்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், இது சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முந்தி அல்லாஹ் சொன்னதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கொள்ளணும் என்றதை அப்படி மேலோமா கொள்ளக்கூடாது, அதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு காட்டுது.
இதுல என்ன நீங்க வழங்கணும்னு கேட்டா, மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்திருப்பதாகத்தான் இவ்வளவு வசனங்களும் சொல்லுகிற மொத்த காணும். நேற்று வாசித்து முதல் செட் இதுல வாசிச்ச சில வசனங்கள், அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா விதிப்படி இல்லாம இயங்குது, நல்லவன் கெட்டவன் சொல்லுகிறது. இப்ப அதையே ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, பொய் சொல்றாங்க, ஆதாரம் எல்லாம் பேசுறாங்க, தலீல் கிடையாது அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னதை சொல்லும் போது இப்படி சொல்றான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேறேன்னு விளங்கணும். அல்லாஹ் வந்து பொய் சொல்லல, அல்லாஹ் நான் தான் அம்புட்டும் செய்யறேங்கிறான, அதுக்கு அர்த்தம் வேற. விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் ஆதாரம் கேட்க சொல்றான். இது ஒரு பக்கமாச்சா, இன்னும் சொல்றான், இன் தத்தபியூன இல்லல்லன்ன, இது வீண் அனுமானத்தை பின்பற்றுகிறாய். இப்படி ஆதாரம் கிடையாதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லித்தான் இணை வச்சேங்கிறிய, அனுமானத்துல செய்யறடா நீ, அனுமானத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறான். விட மாட்டேங்கிறான். மேலும் இன்னும் இல்லா தஹருசூன், நீங்கள் பொய்யை தவிர வேற ஒண்ணும் சொல்லலைங்கிறான். எத்தனை மறுப்புன்னு பாருங்க. ஒரு வாஸ்தவம் சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படித்தான் இவங்களுக்கு முந்தி உள்ளவங்களும் பொய் சொன்னாங்க, ஆதாரம் தான் கொண்டு வாடா பாப்போம், அனுமானத்தை தானே பின்பற்றீங்க, பொய் தாண்ட சொல்றீங்கிறான். ஒரு விஷயத்தை சொன்னதுக்காக வேண்டி பொய்யிலையும் 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 பொய்யுங்கிறான். இப்படி பேசக்கூடாது. அல்லாஹ் சொல்லித்தான் நான் தப்பு செய்யறேன்னு சொல்வது பொய், ஆதாரமற்ற பேச்சு, அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண கூடாது, நீ தான் செய்யற, இவ்வளவு வலிமையா சொல்றான்ல. இது 648 அதே மாதிரி 16:35 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலல்லதீன அஷ்ரகு, இணை வைத்தார்களே அவர்கள் சொல்கிறார்கள், லவ்ஷா அல்லாஹுமா அபதனா மின் தூனிஹி மின் ஷையின், அல்லாஹ் நாடி இருந்தால் அவனை தவிர நாங்கள் எதையும் வணங்கியே இருக்க மாட்டோம், நஹ்னு வலா ஆபாவுனா, நாங்களும் வணங்கி இருக்க மாட்டோம், எங்கள் முன்னோர்களும் வணங்கி இருக்க மாட்டார்கள், வலா ஹர்ரம்னா மின் தூனிஹி மின் ஷை, அவன் இல்லாமல் நாங்கள் எதையுமே வந்து ஹராமாக்கி இருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். கதாலிக்க ஃபஅலல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முந்தி உள்ளவர்களும் இதைத்தான் செய்தார்கள். இது வந்து சரி இல்லைங்கிறான். இவங்களுக்கு தான் சொல்றாங்க, இவன் அப்பம் பாட்டன் தப்பு செய்யும் போது அதுதான் சொன்னான், அல்லாஹ் சொல்லித்தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றான். இதையும் வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், 16:35 அவர்களுக்கு மறுக்குகிறான். யாசீன்ல கூட இந்த மாதிரி வசனம் இருக்கு. 36:47 என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதா கீலலகும் அன்ஃபிகு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளித்ததை செலவழியுங்கள் என்று அவர்களிடத்தில் கூறப்பட்டால், காலல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் சொல்லுகிறார்கள், லில்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அனுத்இமு மல்லவ் யஷாஉல்லாஹு அதாமா, அல்லாஹ் உணவு கொடுக்க நாடி இருந்தா அவனே கொடுத்துட்டு போயிடுவான், அவனே கொடுக்கல நம்பி கொடுக்கணுமா என்று கேட்கிறார்கள். அதான் அல்லாஹ் வந்து உணவு கொடுக்க அவன் விருப்பமா இருந்தால் விதின்னு தானே சொல்றீங்க, அவனே கொடுத்துட்டு போயிடுவான், அவன் கொடுக்கல அப்ப ஏன் நான் ஏன் கொடுக்கணுங்கிற என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் யாருக்கு உணவளித்திருப்பானோ அவனுக்கு நாங்கள் உணவளிப்போமா, அல்லாவே அவனை பிச்சைக்காரன் ஆகணும்னு வச்சிருக்கிறான், அப்புறம் நான் ஏன் கொண்டு தர்மம் செய்யாம இருக்கிறதுக்கு லாஜிக்கு சொல்றான். அதாவது அல்லாஹ் தான் பணக்காரன் என்னை ஆக்கியிருக்கிறான், அவனை ஏழை ஆக்கிவிட்டான், அல்லாஹ் விரும்பி தானே ஆக்கியிருக்கிறான், அவன் சோத்து கஷ்டப்படணும் தானே ஆக்கியிருக்கிறான், அப்புறம் நான் 50 காசு கொடுத்து அவனுக்கு சோறு கொடுக்க முடியாது என்று சொல்லி அது அல்லாஹ் காபீர் சொல்றாங்களா. இதை இந்த விதியை இப்படி நம்புவது வந்து இது தப்பு, இந்த மாதிரி விதியை நம்ப கூடாது என்று சொல்லி அதை வந்து இது வழி காபீர்கள் இது சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 43:20 சொல்லி காட்டுகிறான், வகாலு லவ்ஷா ரஹ்மான், ரஹ்மான் நாடி இருந்தால் மா அபதனாகும், நாங்கள் அவர்களை வணங்கி இருக்க மாட்டோமே, ஏன்டா கல்ல பண்ண மண்ணை வணங்குன்னு கேட்டா பதில் சொல்றாங்களா, லவ்ஷா ரஹ்மான், ரஹ்மான் நாடி இருந்தா வணங்கி இருப்போமா, ரஹ்மான் அதனால வணங்கணும் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள். மாலகும் பிதாலிக மின் இல்மின், இது பற்றி இவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை, அறிவற்ற பேச்சை பேசுகிறார்கள். இன்ஹும் இல்லா யஹ்ருசூன், அவர்கள் பொய்யே சொல்லுகிறார்கள் என்று 43:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் மேல பழிய போட்டுட்டு விதி மேல பழிய போட்டுட்டு நான் வந்து தப்பு செய்வேன் என்று சொல்லக்கூடாது என்று காட்டுகிறது. இது பூராவுமே வந்து விதியை சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னும் பல வசனங்கள், என்ன வசனங்கள் கேட்டா, இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நம் மீது எழுதப்பட்டது, விதின்ற எழுத்துன்னு தானே சொல்றோம், தலை விதி தலை எழுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க, விதி தானே. இந்த வாசகத்தை அல்லாஹ் என்ன யூஸ் பண்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய விதி பலகையில அந்த விதி எழுதி வச்சிருப்பான ஏடு, அந்த லவ்ஹுல் மஹ்பூல், அந்த பதிவேட்டில் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்ல. நீ தொழுவுறியா, தொழுவேன்னு அங்க எழுதி இருக்கும், நோன்பு வைப்பியா, நோன்பு வைக்கவா என்று எழுதி இருக்கும், எழுதான் நடக்கும். நோன்பு வைக்க மாட்டேன்னு எழுதி இருக்குன்னு வை, என்னதான் உண்ண முடியாது, வைக்க மாட்டேன். அப்ப வந்து என்ன காரியத்தை நீ செய்வதா இருந்தாலும் விதிப்பலகையில உள்ளதுதான் செய்ய முடியுமே தவிர விதிப்பலகையில் இல்லாததை செய்ய முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர எதுவும் ஏற்படாது என்று பல வசனம் 2:102 பார்க்கலாம், 6:59 பார்க்கலாம்,
59 3ல பார்க்கலாம், 57 22ல பார்க்கலாம், 8 68ல பார்க்கலாம், 9 51ல பார்க்கலாம், 35 11, 10 61, 11 6, 20 52, 27 75, 34 3, 3 165. இந்த வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் எழுதியதை தவிர எதுவும் ஏற்படாதுங்கிற கருத்து இருக்குது. அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ அதான் நிகழும். இது மொத்த சரக்கு, அவ்வளவுதான். விளங்குதா? அப்ப என்ன, ரெண்டு விதமான கருத்தை உங்க முன்னாடி வச்சாச்சு. என்ன வருது? அதுவும் குர்ஆன்ல தான் இருக்கு. எது குர்ஆன்ல இருக்குது? அதாவது விதிதான் எல்லாத்தையும் இயக்குகிறது என்பதும் குர்ஆன்ல தான் இருக்கு. நீ நான் நல்லவன் ஆக இயலாது. அதே நேரத்தில் அப்படி இல்லப்பா, நீ தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், நான் உனக்கு நல்லவனா இருக்க தானப்பா நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வசனங்கள் அதை விட படுங்க அதிகமா இருக்கு. விதிப்படிதான் இயங்குது என்று சொல்ற வசனங்களை தவிர்த்த மற்ற எல்லா வசனங்களும், அதை தவிர உள்ள அம்புட்டு வசனங்களுமே உனக்கு ஒரு சுதந்திரம் இல்லாட்டி இது தூதருக்கு அனுப்பணு. சுதந்திரம் இருக்க போய் தனப்போ ஒரு தூதர் அனுப்புறாங்க. விரும்புறவன் தேர்ந்தெடுக்கிறாரு, விரும்பாதவர் நிராகரிக்கிறாரு, விரும்பாதவர் அடிக்கிறாரு, விரும்புறவர் அவருக்கு பின்னாடி நின்று தியாகம் பண்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரணம் என்ன? தூதர் அனுப்புனது, வேதத்தை அனுப்புனது, கட்டளைகள் தருவது, இது எல்லாத்துக்குமே காரணம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் விதி இல்லைன்னு சொல்லுது, விதிப்படி நடக்கிறது இல்லைன்னு. இதுல ரெண்டு விஷயத்துக்கு வரணும். ஒண்ணு, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகள், பாக்கியங்கள் இருக்கு பாருங்க, இவையெல்லாம் விதியின்படி நடக்குது என்று சொன்னால் அதுல நமக்கு எந்த குழப்பமும் வர தேவையில்லை, ஒரு முரண்பாடு வராது. ஆனா நான் செய்யற நடவடிக்கையில எனக்கு சுதந்திரம் இல்லைன்றா தான் சொர்க்க நரகத்துல பிரச்சனை வந்துருது. ஒரு ஆளை அல்லாஹ் ஏழையாக்குறாங்க, ஒரு ஆளை பணக்காரனாக்குறான். இதை கேட்க இயலாது, ஏன்னா துன்யா அற்பமானது, இதுக்கு பரிசு எங்க கிடைக்கும்னு போயிடுறான். இதெல்லாம் விதிப்படி நடக்கு நம்புறீங்கன்னு வைங்களேன், இது எந்த குர்ஆனுடைய வசனமும் எதுக்கும் முரண் ஆகாது. நான் பணக்காரனா இருக்கேன்னா அல்லாஹ் நாடினபடிதான். ஏன்னா நம்ம பார்க்குறோம், எத்தனை பேரை பார்க்குறோம், பணக்காரர் அவர் இருக்க தகுதி இல்லாதவராக இருப்பார், ஆனால் பணம் அவர்கிட்ட சேரும். சில பேர் ரொம்ப பயங்கரமாக திறமையால், பயங்கர திட்டமிடுதல், என்ன நிர்வாகம் பாருங்கன்னு சொல்லுவாங்க, அவர் சொத்துக்கு லாட்டரி அடிப்பார். நிர்வாக திறமை இருக்கும், பல அறிவாளியாக இருப்பார், 100 வருஷம் அனுபவப்பட்டிருப்பார், அவர் சாப்பாட்டுக்கு லாட்டரி அடிப்பார். அவன் தீர்மானிக்கிறான், நல்லா விளங்குது, அல்லா தானே செய்யறான், தீர்மானிக்கிறான். அதே மாதிரி யார் நல்லா மேலே இருந்து கொண்டிருந்தாரோ இப்படின்னு பெருமைக்கு தள்ளி விட்டுறான். அவர் இல்லைன்னு அவரை வச்சு ஒரு ஆளை வச்சு காட்டுறான். ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு ஆளு கொடுக்காம காட்டுறான். எனக்கே தந்து விட்டு இப்படி மேல கொண்டு போய் தீக்குடிக்கல போட்டு போறான். அப்ப ஏன் அந்த திறமை ஆற்றலாம் என்னாச்சு? நீ இல்லடா நான் தான் காட்டுறான். இதுல யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடோ எந்த டவுட்டோ தேவையே இல்லை. ஒருவன் இந்த உலகத்துல வசதி வாய்ப்புகளை பெறுவது, செல்வங்களை பெறுவது, அது மாதிரி நோய் நொடிகளை பெறுவது, குறிப்பிட்ட காலத்தில் மரணிப்பது, புள்ள குட்டிகளை பெறுவது, இவையெல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்று நம்புவதில் நமக்கு எந்த ஒரு சங்கடமோ எந்த ஒரு முரணோ எந்த ஒரு குழப்பமோ ஏற்பட தேவையில்லை. அதுக்கு எதிராக எந்த வசனமுமே இல்லை. எதுல வருது? என்னை நல்லவனா மறுமை டாபிக்ல தான் விவகாரம் வருது. என்னை கெட்டவனா நடக்கிற மாதிரியே படைச்சு வச்சுட்டு நரகத்தை தான் என்ன அர்த்தம்? எதுல வராது உங்களுக்கு குழப்பம்? அல்லாஹ்வுடைய விதி. இப்போ எனக்கு 4 பிள்ளை இருக்குன்னா அல்லாஹ்வுடைய விதின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் நான் கோடீஸ்வரனா இருந்தா அல்லாஹ்வுடைய விதி, நான் பிச்சைக்காரனா இருந்தா அல்லாஹ்வுடைய விதி, என் வீடு இடிஞ்சு போச்சு அல்லாஹ், இதெல்லாம் சொல்லலாம். இந்த உலகத்துல எது நடந்தாலும் நம் மீது நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகள் இருக்கு பாருங்க, அவைகள்ல கூடுதல் குறைவு ஏற்படுமையானால் அதெல்லாம் விதி என்று நம்பித்தான் ஆக வேண்டும். அதுல 2 கருத்து கொள்ளவே கூடவே கூடாது. 2 கருத்து யாருக்கும் வரவே கூடாது. அல்லாஹ் அளந்து போட்டு ஒவ்வொரு ரிஸ்கையும் அவனை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தந்துட்டாங்கிறதெல்லாம் அதை 100% நம்பணும். அதுல யாருக்கும் கேள்வியும் வராது. நல்லா வழங்குற. எதுல கேள்வி வருது? நம்முடைய அமல்கள் விஷயம் இருக்கிற, நம்ம செய்யற அமல் நம்ம செய்யலைங்கும் போதுதான் கேள்வி வருது. நமக்கு அவன் தருவதில் கூட குறை செஞ்சால் கேள்விலாம் வராது. இந்த குழப்பம் இல்லாம நம்பலாம்ல. எதுல நம்ம குழப்பம் சேருதுன்னு கேட்டா, நான் செய்யற நான் தான் செய்யறேன் ஒரு இடத்துலையும், நீ செய்யல நான் தான் செய்யறேன் ஒரு இடத்துலையும் செஞ்சா, நீ ஒரு ரிமோட்ல இயங்குறேன்னு சொல்லும் பொழுதும் சுதந்திரமா இயங்குறேன்னு சொல்லும் பொழுதும் அதுலதான் கேள்வி வருது. அப்ப இதுல நம்ம ஒரே முடிவு கொண்டு வரலாம். எதுல குழப்பம் இல்லாமல் நீங்க எதை நம்பி ஆகணும்? விதி விஷயத்துல அல்லாஹ் நமக்கு தருகிற இன்ப துன்பங்கள், இந்த உலகத்தில் இந்த இன்ப துன்பங்கள் இவற்றை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்று தீர்மானிச்சு கணக்கு பண்ணி வச்சுட்டான். நம்ம உழைப்பினாலேயோ திறமையினாலேயோ அது கிடைப்பது இல்லை என்று சொன்னால் அதுக்கு எதிரான ஒரு வசனமும் கிடையாது. அதை பத்தி நான் இந்த வாய்ச்ச வசனங்கள்ல எல்லாம் உங்களுக்கு அந்த கருத்து தெளிவா இருக்கும். அதுக்கு எதிராகலாம் கிடையாது. ஏன்னா நீ பணக்காரன் ஆவது உன் திறமையினால் ஒரு ஆயத்து கூட குர்ஆன்ல கிடையாது. நீ கோடீஸ்வரன் ஆனது உன் நன்மை அமல்களை பேசுற இடத்துல 2 கருத்து வருது. நல்லா விளங்கிக்கணும். 2 கருத்து குர்ஆன்ல எதுல வருதுன்னு கேட்டா, நல்லவன் கெட்டவன் ஆகுற விஷயத்தை சொல்ற இடத்துல மட்டும்தான் 2 சைஸாக
அல்லாஹ் சொல்ற மாதிரி மேலோட்டமா தெரியுது. ஆனால் கொடுக்கிற இன்பங்களை சொல்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாடியவர்களுக்கு பிள்ளைய கொடுக்குறான், நாடியவனை மலடாக்குறான், நாடியவருக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுக்குறான், நாடியவருக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்குறான். இதெல்லாம் நீங்க குர்ஆன்ல பாக்குறீங்க. அதே மாதிரி நாடியவருக்கு ரிஸ்க் தாராளமா கொடுக்குறான், நாடியவருக்கு சுருக்கிறான், நான் மலையை இறக்குறான், வேணுங்கிற இடத்துக்கு மேகத்தை விட்டு ஓட்டி செல்றான். இப்படிதான் சொல்றானே தவிர நாடு நாள் நான் மலை இறக்குவேன் ஒரு இடத்துல சொல்லிட்டு இல்ல நீனா இறக்கிறோன்னு ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. நான் தான் உனக்கு ரிஸ்க் தருவேன் ஒரு இடத்துல சொல்லிவிட்டு இல்ல நீனாவும் ரிஸ்க் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப எதுல ரெண்டு கருத்து வரல நல்லா விளங்கிறேன்னு, இந்த விதியை பேசுற விஷயத்துல விதியை ரெண்டாக நீங்கள் பிரிக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ் நமக்கு செய்யற பாக்கியங்கள் அல்லது துர்பாக்கியங்கள் இந்த உலகத்துல. இதுல ரெண்டு கருத்து சொல்லக்கூடிய வசனமே கிடையாது, ஒரு கருத்தை தான் சொல்லுகின்றன. அதனால கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு முடிவில் நீங்கள் நிற்க வேண்டும். எந்த முடிவு? ஹைரு ஷர் எல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்துதான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எதுல ரெண்டு கருத்து வந்துருச்சு? இந்த நம்முடைய இயக்கங்கள் இருக்குல்ல, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான இயக்கங்கள், மறுமையில நமக்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிக்கக்கூடிய இயக்கங்கள். வேற இயக்கங்களோட தொலைச்சிட்டு போயிடலாம், விளங்குதா? நான் சோத்தள்ளி திங்கிறான் அல்லாதான் இயக்குறான்னு சொன்னா அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நரகமோ சொர்க்கமோ கிடைக்க போகாது. எதுல விவகாரம் வரும்? என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத்து, என்னுடைய நோன்பு, என்னுடைய சக்காத்து, என்னுடைய கெட்ட பழக்கங்கள், என்னுடைய நல்ல பழக்கங்கள் இருக்க, அதை நான் தீர்மானிச்சால் என்னை தண்டிக்கலாம், நான் தீர்மானிக்கலண்டா என்னை தண்டிக்க கூடாது, அதான் எனக்கு பரிசு தரக்கூடாது. அப்ப இதுலதான் நமக்கு குழப்பமா வருது. அவனே தீர்மானிச்சு விட்டு நமக்கு எப்படி அவன் நரகத்தை தர்றது? இது மாதிரிலாம் குழப்பம் வருது. ரெண்டு விஷயமா பேசுறான். இதுக்கு விளக்கம் சொல்வதற்காக வேண்டி பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இதுக்குண்டு இப்னு கையிம்ங்கிற ஒரு பெரிய அறிஞர் ஷிஃபாவுல் அலின்னு ஒரு புத்தகம் இருக்காரு, இப்படி பெரிய வால்யூம்ல, அதாவது விதி சம்பந்தமா விளக்க போறேன்னு பழைக்கிறாரு. அதை மொத்தத்தையும் படிச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதை படிக்க முந்தி எப்படி இருந்தாலும் அப்படித்தான் இருப்பீங்க. இப்னுல் கையிம் பெரிய அறிவாளி, சாதாரண ஆள் கிடையாது. இப்னுல் கையிம் என்பவர் ரொம்ப பெரிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 30 அறிஞர்களுக்குள்ள அவர் வந்துருவார். இஸ்லாமிய முன் சென்ற அறிஞர்கள்ல ஒரு 30 பேர் அப்படி தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா அதுல ஒருவரா நிற்கக்கூடிய அளவுக்கு உள்ள பெரிய அறிவாளி தான் இப்னுல் கையிம். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, விதியை நான் விளக்குகிறேன்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. எழுதுனா ஷிஃபாவுல் அலின்னு அதுக்கு பேரு. விதி சம்பந்தமான நோய்க்கு நிவாரணம், அது தலைப்பு. விதி சம்பந்தமான நோய் இருக்கல உள்ளங்கள்ல, அதுக்கு நிவாரணம்னு சொல்லிவிட்டு இந்த ஆயத்தையும் போட்டு அந்த ஆயத்தையும் போட்டு இதையும் எழுதி அதையும் எழுதி கடைசியா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம அதை படிக்கும் போது எப்படி இருப்போம் அப்படித்தான் இருப்போம், வேணா அதை விட கொஞ்சம் கூடுதலா குழம்பி இருப்போம். இதுல நுழைஞ்ச எல்லாருமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இதுல நமக்கு இதை யாராலையுமே இது ரெண்டையும் இணைச்சு, ஏன்னா இதையும் அல்லாதான் சொல்லுகிறான் அதையும் அல்லாதான் சொல்லுகிறான், யாராலையுமே இணைச்சு ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இதுக்கு என்னதான் தீர்வு என்று கேட்டால், அதுக்கு முதல்ல தீர்வு என்னங்கிறத நம்ம சொல்றதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வேணான்னு சொல்றாங்க பாருங்க, அவர்களால் இதுக்கு இந்த தீர்வை சொல்ல இயலாது. இதுக்கு தீர்வு சொல்றேன்னு பண்ணி கேட்கலாம். நான் சொன்ன 50 வசனத்தையும் கொண்டு போய் காட்டி ரெண்டு முரணா இருக்குப்பா, இதை சரி பண்ணி காட்டுன்னு சொல்லணும். ஹதீஸை வச்சு மட்டும்தான் சரி கட்ட முடியுமே தவிர, அதுக்கு பதில் சொல்ல முடியுமே தவிர, அது வேணாண்டானா குர்ஆன் முரண்டு ஓடி போயிடுவான், இஸ்லாத்து ஓடி போயிடுவான். இதுக்கு அதான் குர்ஆன்ல தேடுதல்னு தேடினாலும் சரி, இதுவும் அதுவும் மோதிக்கிட்டு தான் நிற்கும். அதான் நான் தான் வழி கெடுக்கிறேன், நீ தான் வழி கெடுற, இது ரெண்டுமே இருக்கு குர்ஆன்ல தான் இருக்கு. நீ தாண்டா வழி கெடுற, இல்லடா நான் தாண்டா வழி கெடுக்கிறேன் உன்னைய, நீ நினைச்சாலும் உன்னால் நேர வழிக்கு போக முடியாதுடா, நீ நினைச்சா போகலாம்டா, இப்படின்னா இது முரண் இல்லையா? இப்படித்தான் இருக்கும். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இது நடந்த ஒரு 2 ஹதீஸ் மட்டும், நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது. இந்த அறிவிப்புகள்ல இப்னு மாஜாவுல 82வது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா இருக்கிறது. சுனன் முஸ்னத் அஹ்மதுல இருக்கிற 6381 சஹீஹான ஹதீஸா இருக்குது. இந்த கருத்துல பொய்யான ஹதீஸ்கள் நிறைய இருக்கு, தள்ளிட்டேன். இந்த ரெண்டும் சஹீஹான ஹதீஸ்கள். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள்ட்ட அப்படி வர்றாங்க. வரும் பொழுது அவர்கள் விதியை பற்றி வஹும் யக்தஸிமூன ஃபில் கத்ரி, விதியை பற்றி அவர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் தாங்க நம்ம என்னங்க அல்லாஹ் தாங்க தீர்மானிக்கிறாங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லையே நீங்க செஞ்சது உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான்னு அவர் ஒரு வசனத்தை காட்டுறாரு, இவர் ஒரு வசனத்தை காட்ட, அவர் ஒரு வசனத்தை காட்ட. இப்ப நம்ம போட்ட சண்டை இருக்க நேரத்து இன்னைக்கு இந்த சண்டை அங்க நடக்குது. இப்ப அந்த கருத்து உள்ள அந்த வசனத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த கருத்து உள்ள வசனத்தை எடுத்துக்கொண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில விவகாரம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னமா யஃப்கவு ஃபீ வஜ்ஹிஹி ஹுப்புர் ரும்ஆன் மினல் கலப், இத பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூஞ்சியில கோபத்தின் காரணமாக மாதுளை முத்துக்கள் பொதிந்தன. வெள்ள செவந்த மூஞ்சா, அந்த சிவப்பு முகத்துல கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்படி இப்படி செவப்பா புரிஞ்சு போயிடும். செவந்த ஆட்களுக்கு என்ன செய்யும், மாதுளம்பழ கலரா மாறி போச்சு மூஞ்சி, அவ்வளவு கோபம் வருது. இதை கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருது. கோபம் சொல்றாங்க,
பிஹாதா உமிர்த்தும், இப்படித்தான் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்குதா? அவுலி ஹாதா குலிக்தும், இதற்கு தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்களா? தல்ரிபூனல் குர்ஆன பஅலஹு பிபாலின், குர்ஆன்ல ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட மோத விடுறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பிஹாதா ஹலக்கத்தில் உமம் கப்லக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் இதனால் தான் அழிந்து போயின, நாசமா போனது எதனாலதான்? இது இப்படி சொல்லுது ஒரு கருத்து, அப்படி சொல்லுது ஒரு கருத்து, இதுல தான் நாசமா போய்விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொல்லுகிறார்கள். அது இந்த சபையில் அப்துல்லா இப்னு அம்ர் இருக்கிறார், அறிவிக்கிறவர். அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ சபையில் இருந்திருக்கிறேன், இந்த சபையில இருந்த பாருங்க, இதுக்கு வருத்தப்பட்ட அளவுக்கு நான் வேற எதுக்கும் வருத்தப்படல. ரசூலுல்லாஹ்வுடைய இவ்வளவு கண்டனத்துக்குரிய சபையில நம்ம இருந்துட்டோம் என்று நான் வருத்தப்பட்டேன்னு சொல்லி காட்டுகிறார். இதே கருத்தை முஸ்னத் அகமதுலையும் இப்படியே நான் சொன்ன அது இருக்கிறது. இப்ப விதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் தெளிவா விளங்கிக்கணும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் எல்லாம் அறிவுபூர்வமானது, எல்லாமே அறிவு கேட்டும். எந்த சட்டத்தை பத்தி கேட்டாலும் அறிவு ரீதியா விளக்கம் சொல்ல இயலும், எந்த கொள்கையை பத்தி கேட்டாலும் அறிவு ரீதியா சொல்ல இயலும். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு அதுல உள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகள், எதிர்காலத்தை பற்றி செய்த முன்னறிவிப்புகள், அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் 14 நூற்றாண்டுகளாக மாற்றத்துக்கு இல்லாமல் இருப்பது, இப்படி சிறப்புகளை சொல்லிட்டு போகலாம். எவனும் எதிலையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்து எல்லாத்துக்கும் பரீட்சை வைக்கிற மாதிரி மூளைக்கு ஒரு பரீட்சை வைக்கிறான். நீ என்னமோ உன் மூளை எல்லாத்துக்கும் கணக்கு கண்டுபிடிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னால கண்டுபிடிக்க முடியாத சில தத்துவங்கள் இருக்குதுப்பா, தாத்பரியம் விளங்காது, சொன்னதை அப்படியே நம்பிட்டு போ என்று ஒரு விஷயம். சொன்னதை அப்படி நம்பு, அல்லாஹ் நாடினபடிதான் நடக்குன்னு அப்படி விட்டுனத டீப்பாவெல்லாம் இறங்கக்கூடாது. உனக்கு சொன்ன கட்டளை நீ செய். இதுல அவன் சொல்லிதான் நான் செய்யறேனா, நானாக செய்யறேனா, இந்த ஆராய்ச்சியே சைத்தானின் வேலை. அதாவது அல்லாஹ் நாடினபடி நடக்குதுங்க, இது சூட்சமம் புரியலைங்க, மறுமையில புரியக்கூடிய மூளை எல்லாம் தருவாங்க. கொஞ்சோன்னு தாங்க எல்லாம் தந்திருக்கிறான் நமக்கு. நியூட்டனுடைய எத்தனை தத்துவங்களை 99% மக்களுக்கு தெரியாது, விளங்காது. மனிதனுடைய மூளைகள் பல விதமா இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை விஷயங்களுக்கு அதை விலைக்கு சொல்ல இயலாது. அப்ப இதுல என்ன செய்யுதுன்னு கேட்டா, நமக்கு பார்த்தா முரண் மாதிரி தெரியுது. அல்லாஹ்வுடைய அந்த ராஜ்யத்தில் போய் நிற்கும் பொழுது ஒரு முரண் இல்லாமல் அவன் நீதி வழங்கக்கூடியவன் கரெக்டா தான் சொல்லியிருப்பான், அது கரெக்டா தான் இருக்கும், அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இதுல ஒரு குழப்பம் மாதிரி வருது, இது உன் மூளைக்கு அடிபணிகிறியாங்கிற ஒரு கேள்வி வைக்கணும்லங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் அவன் ஆப்பு வச்சிருக்கான், ஒரு கவுண்டர் நிப்பாட்டி வச்சிடறான். என்ன போடுறான், நீ ஆசைப்பட்டெல்லாம் செய்ய போற, பிடிச்சி நிப்பாட்டி லகான் போடு, ஆசைப்படலாம் செய்யக்கூடாது, என்ன ஆசைப்படு நிப்து அப்படிங்கிறான்ல. அந்த மாதிரி உன் மூளை சொல்றதெல்லாம் செய்யறங்கிறீல்ல, இந்த ஒண்ணுல உனக்கு குழப்பமா இருந்தாலும் செய்யதான் நம்புறே இல்லையா? அதுக்காக நான் சொல்றேன் கேளுங்கிற மாதிரி தான் இதை செஞ்சிருக்கான். இல்லைன்னா அல்லாவே இதை ரெண்டே கால்குலேட் பண்ணி இதை இது தவிர்த்திருக்கலாம். நான் சொன்ன நேற்று வாய்ச்ச வசனங்கள்லாம் குரான்ல சொல்லாம இருந்திருக்க முடியாது, அல்லாவுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம்ல. நான் நினைச்சதான் நடக்குதுன்னு சொல்லி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களே இது சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் முக்கியம். பின்னாடி உட்கார்ந்து நம்ம நம்பிக்கை அடிப்படையில் ரெண்டு விதமா இருக்குதுன்னு சொல்லி நம்மளா அப்படி சொல்றதை விட்டுட்டு தெரிஞ்சேதான் சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன என்ன அர்த்தம்? அவளுக்கு தானே வகி வந்துச்சு, அட எனக்கே தெரியும்பா, முரணா இருக்குன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, எது முரணுங்கவா நான் சொல்றேன் இணைச்சு காட்டுறேன்னு சொன்னாங்களா? சண்டையில் பிடிக்கிறாங்க, இதுக்கு அது முரணு அதுக்கு இது முரணு. அப்ப கொண்டு வந்த ஆள் என்ன செஞ்சிருக்கனே, எது முரணு கொண்டா, இதுக்கு இது சேர்த்து தான் அர்த்தம் சொல்லணும்ல, பேசாதன்னு அதுக்கு உத்தரவு. அப்ப நான் தெரிஞ்சுதான் சொல்லி இருக்குது, தெரியும், எங்களுக்கே தெரியும், அப்படித்தான் மோதிர மாதிரி தான் இருக்குது. என் அறிவுக்கு அப்படித்தான் இருக்குப்பா, உன் அறிவுக்கு அப்படித்தான் இருக்குது, அவனுடைய அறிவு கரெக்டா இருக்குது. அல்லாஹ் இதுக்கு விளக்கம் தருவான், அல்லாஹ் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் தருவான். மறுமையில நிற்கும் பொழுது குழப்பம் இல்லாமல் இது புரியும். இதுல உனக்கு ஒரு குழப்பமும் இல்லை, உனக்கு என்ன கட்டளை ஏற்படுச்சு அதை செய், இது இருக்கு நம்பிட்டு போ. அல்லாஹ் தான் ஏற்கிறான். ஆமா இருக்குது, அது கொஞ்சம் நமக்கு புரியவில்லை, புரியவில்லைன்னு சொன்ன ஒன்று இருக்குது, அதுக்கு தானே அலிஃப் லாம் மீம் ஹாமீம் ஐன் சீன் காஃப்லாம் சொல்ல, எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? அட ரெண்டு புரியலன்னு சொல்றா, ரெண்டு ஒரேடியா மண்டக்கண முடியும், எனக்கு இது விளங்கலை, அல்லாஹ் நான் நம்புறேன் இது உண்மை என்பதற்கு நூற்றுக்கணக்கான சான்றுகளை வைத்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன் உண்மைதான், இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், உண்மை மார்க்கம் தாங்கிறதுக்கு அவ்வளவு சான்றுகளை வச்சிருக்கிறான். அதனால நீங்க என்ன நம்பணும்? அல்லாஹ் நாடியது தான். நான் என்னென்னமோ தேடிலாம் பார்த்து நீங்கள் வருஷக்கணக்கில் ஆராய்ச்சி பண்ணினாலும் எவராலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த இந்த விளக்கத்தை தாண்டி விளக்கம் கொடுக்க போனா, நீங்க கூட இந்த விதி ஒரு விளக்கம்னு மௌதூதி அவர் ஒரு புத்தகம் இருக்காரு, அதை இப்ப எங்க அண்ணன் படிச்சுட்டு எங்க அண்ணன் சொன்ன அந்த நேரத்துல எழுதியிருக்காரு, இதை படிச்சதுக்கு முந்தி இருந்ததை விட நான் இப்ப ரொம்ப குழம்பு போயிட்டேன், நான் எழுதினாலும் அப்படித்தான் இருக்கு, நீங்க எழுதினாலும் அப்படித்தான் இருக்கு. இது அவரை சொல்லி குறை இல்ல, யார் எழுதுறாரு, ஏன் எழுதுறீங்க தேவையில்லாம?
அல்லாஹ்வுடைய தூதர் எதை பத்தி வேணான்ட்டாங்களோ அதே வந்து எழுதுறீங்க. உங்களை யார் எழுத சொன்னா? உங்களுடைய பலவீனத்தை வீக்னஸ் ஒத்துக்கிறங்க. எந்த சபையில கேட்டாலும் எனக்கு புரியாதும் இருக்கும்பா. நான் எல்லா மனுஷனுக்கு எல்லா அறிவும் கொடுக்கப்படல. ஆனால் என்ன இருக்கு, அல்லாஹ் வந்து என் அறிவுக்கு நான் அடி பண்ணிக்கிறேனா, என்னை படைச்ச ரப்புக்கு நான் அடி பண்ணிக்கிறேனா, இந்த அறிவு அல்லாஹ்வுக்கு மேல பெருசு நான் நினைக்கிறேனா, அல்லாஹ் தந்ததுப்பா இது. இப்படி ஏன் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுற? அறிவுல எவ்வளவோ இருக்குது. அவன் கொடுத்தது சின்ன ஒரு ரொம்ப மா ஊத்திட்டு மினல் எல்மி இல்லா கலீலா, குறைந்த அறிவு தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அறிவை கொண்டு எனக்கு இது வழங்கவில்லை. நான் நம்புகிறேன், அல்லாஹ் சொன்னாலும் நம்புகிறேன், எனக்கு மறுமையில வழங்கும். இப்ப நான் என்னுடைய கடமை என்ன என்று கேட்டால், நான் எனக்கு இடப்பட்ட கட்டளை செய்வேன், என்ன செய்ய மாட்டேன். ஒரு காலம் அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்றது தடை வச்சிருக்கான் குர்ஆன்ல, அதுல நீங்க விளங்கிக்கணும். அல்லாஹ் நாடி இருந்தால் நான் நல்லா இருப்பேனே, அல்லாஹ் நாடி இருந்தால் அப்படி பண்ணிருப்பேனேன்னு சொல்லுவது தடையும் விதிச்சிருக்கிறான். அதனால் நீங்க செய்யற தப்புகளுக்கு அதை பழி போட்டீங்க, மிதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். குழப்பம்லாம் கிடையாது. அதனால் நீங்க வாட்டுக்கு அப்படி ஒன்று இருக்கு நம்ப வேண்டியது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் நீங்க தான் தீர்மானிக்கிறீர்கள் என்பது சேர்த்து நம்ப வேண்டியது. முரண் மாதிரி தெரிந்தாலும் அதுக்கு காரணம் நம்முடைய சிற்றறிவு. நமக்கு பெரிய அறிவுலாம் கொடுக்கப்படல. ஆடு மாட்டை விட கொஞ்சம் பெருசுனாலும் பெரிய ஆளா இருந்துகிட்டு இருக்கணும். நம்மளை விட சிறந்த அறிவு உள்ள இன்னொன்னு படைச்சிருந்தா நமக்கு இன்னும் கீழே போயிருப்போம். அவன் என்னத்தை பெருசா கொடுத்து விட்டான், அவன் ஒன்றும் கொடுக்கல. அவன் நமக்குள்ள வச்சுக்கிற இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் பார்த்து அவனுடைய அறிவோட ஒப்பிடும் பொழுது ஒண்ணும் இல்லை நமக்கு. சும்மா ஒரு கடுகளவு கொடுத்து வச்சுட்டு இந்த ஆட்டம் போடுறோம். அதனால நம் மூமின்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, விதி இருக்கு. ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்குது. ஏன் இருக்கு? குர்ஆன்ல நான் ரெண்டையும் நம்புவேன். அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. எனக்கு ஒரு முடிவுக்கு வராட்டால் நான் அந்த ஒரு விஷயத்தில் என் தோல்வி நான் ஒப்புக்கொள்வேன். அல்லாஹ் எனக்கு அதை விளங்க வைக்குவான். இதை நம்பணும். இது போக இன்னொன்றை நீங்க ஒரு இது அடிஷனலா இது முடிச்சிருவோம். 5 நிமிஷம் கூட போனாலும் இது மிச்சம் வைக்காம இன்னொரு என்ன விஷயம் கேட்டா, இந்த விதியினால ஒரு நன்மை இருக்குங்க. என்ன நன்மை? இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வருது பாருங்க. விதியை நம்பாதவனுக்கு மெண்டல் ஆயிடுவான். நான் ஒரு பெரிய பல கோடிக்கு அதிபதி, திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டேன், பைத்தியம் முடிச்சலாது எனக்கு. நான் விதியை நம்புறவனா இருந்தேன்னு வைங்க, நம்ம என்னங்க பண்ற அல்லாஹ் நாடணும்லங்க அப்படின்னோட அப்படி சுமை இறக்கி வச்சிடும். அல்லாஹ் அதை எவ்வளவு அழகான நன்மையை தந்திருக்கான் பாருங்க. அதை நம்புறதுனால உங்களுக்கு கேட நல்லதுதான் நடக்குது. பிள்ளைய பறி கொடுத்துருவான், வரிசை 4 பிள்ளை மூத்தா போயிடும், இப்படி பைத்தியம் பிடிச்சி போய் மெண்டல் ஆயிடுவான். தக்தீரை நம்பலன்னு சொன்னா, தக்தீர் நம்புறவன் என்ன செய்வான்? அட அல்லாஹ் ஒரு பிளான் பண்ணி ஏதோ நன்மைக்கு செஞ்சுட்டு இருக்கிறான், அவனோட போட்டியா போட முடியும், அழுத திருப்பியா வந்துட போகுது, அட விட்டுதல் கதைய அப்படின்னு நார்மலுக்கு வந்துடுறோம்ல. ஒரு மூமின் 3 நாள்ல நார்மலுக்கு வந்துடுறான்லங்க. மூமின் இல்லாதது 3 நாளைக்கு மேல சோகம் அனுபவிக்க கூடாது. எதுக்கு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மகள் இறந்து போற செய்தியை கேட்கும் பொழுது பதிர் போர்க்களத்தை வெற்றி பெறலையே, அவங்களை பாதிக்கவே இல்லையே. மகள் இறந்து போற செய்தியை பதிர் களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால தோத்துட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. இன்னாலி ராஜிஊன் காரியத்தை கொண்டு போ, நார்மலுக்கு வந்துட்டாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு நீங்க விதியை நம்பினா அந்த அளவுக்கு நார்மல் சீக்கிரம் ஆயிருவீங்க. அது குறைஞ்சபட்சம் நம்பிக்கை உள்ளவனா இருந்தா 3 நாள் நார்மலுக்கு வந்துருவான். விதியை நம்பாதவன் 4 நாளைக்கு அழுவான். அப்ப இந்த 3 நாளைக்குள்ள உங்களை நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு அது உதவுதா இல்லையா? என்ன இழப்பு வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அவ்வளவுக்கு என்ன சரி நம்மளால என்ன முயற்சி பண்ணிட்டோம், அவன் ஒரு நாட்டம் ஒண்ணு சேரனது இல்ல, சேரல விடு. நடந்து போனதை பத்தி விதியை பத்தி பேசலாம்ல. நடந்து போனுச்சு நேற்று முந்த நாளுங்க வைத்தால போனுச்சுங்கிறது நான் இன்னைக்கு விதின்னு சொல்லலாம்ல. நாளைக்கு போக வேண்டிய எனக்கு சொல்ல இயலாது. நேற்று நடந்தது விதின்னு எல்லாரும் சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் நேற்று போன சென்ற வினாடியில எனக்கு என்ன நடந்துச்சோ அதை விதின்னு பேசலாம்ல. அப்ப நடந்து போன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணு, விதி இருக்கிற மாதிரி தூக்கி பாறாங்கல்லதுக்கு அந்த சுமை தாங்கில வச்சுட்டு போய்கிட்டே இரு. நடக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விதி ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி நீ பாட்டு கட்டளை செஞ்சுட்டு போப்பா. அல்லாஹ் உனக்கு என்ன உத்தரவு போட்டான் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் உத்தரவுப்படி செஞ்சுட்டே போ. நடந்து முடிய விதின்னு தெரிஞ்சுக்கிட்டு போ. எப்படி நம்ம போய்க்கணும், முடிஞ்சு போச்சா அப்பதான் உனக்கு விதி தெரியும். தெரிஞ்சதை பத்தி தான் நீ பேசணும். நடந்து முடிஞ்சதெல்லாம் விதி தெரியுது. நடந்து முடிஞ்சிருச்சா, கீழே விழுந்துட்டோமா, விதி முடிஞ்சு வச்சுக்காத, இறக்கி வச்சுட்டு போய்கிட்டு வேண்டியது. நாளைக்கு அது நம்மளா முயற்சி பண்ணுவோம், நம்ம உழைக்குவோம், நம்ம பாடுபடுவோம். நஷ்டமாயிடுச்சா விதி, லாபம் கிடைச்சிருச்சா விதி. அப்ப நடந்த பிறகு விதின்னு சொல்லு, நடக்கும் போது உனக்கு தெரியாது. இதுதான் விதியை பற்றி உள்ளது. இதுக்கு மேல ஆளாளுக்கு போட்டு குழப்பினாங்கன்னா குழம்பிடாது. இதுல எவனாலையும் வழக்கம் சொல்ல இயலாது. கியாமத் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒன்றை யாருக்கும் சொல்ல இயலாது. இந்த ஹதீஸை மனசுல நிலவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் இந்த ஹதீஸ் அப்படி நிப்பாட்டி நம்மளை ஒரு தடுத்து நிறுத்தி சரியான வழி கொண்டு போயிருது. இது ஈமானுடைய கிளைகள்ல முக்கியமான நம்பிக்கை சம்பந்தப்பட்ட எல்லா கிளையும் முடிச்சிட்டோம். நம்புறது சம்பந்தப்பட்ட செயல்களும் ஈமானுடைய கிளை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரியான செயல்கள் நம்மளை பக்குவப்படுத்தி பண்படுத்தக்கூடிய செயல்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து என்னென்ன செய்யலாம் ஈமானுடைய கிளை என்று சொன்னார்கள் என்று பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள்,
மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810.